இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவரை பார்த்து வாய்களை திறந்த இந்த காலை நேரத்துல ஒரு ஜெப தூபம் இந்த இடத்துல ஏறெடுக்கப்பட, ஒரு துதி தூபம் இந்த இடத்துல ஏறெடுக்கப்பட. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே நீர் எங்கள் இரட்சகராய் இருக்கிறீரே. நீர் இந்த கேடகம் அப்பா, நீர் இந்த வெளிச்சமாய், என் பாதைக்கு நீர் ஒரு நல்ல வெளிச்சமாய் இருந்தீரே ஆண்டவரே. நான் ஓடி ஒளிந்த நாட்கள் ஆண்டவரே, நீர் எனக்கு அடைக்கலமாய் இருந்த தேவன் அல்லவா. ஓ, நீர் எனது அடைக்கலத்தின் தேவனாய் இருந்தீரே. உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஓ, நீர் எங்களுக்கு சிந்திய இரத்தமானவரே இயேசுவே. ரிபதுரா பனமா ஷெகெதெரெரெரெரெரெ. அவர் சிந்தின இரத்தம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா?
அவர் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் එතුමා සිඳුවා උලේ எங்கள் சகல பாவங்களை அது மன்னித்தது. සියලු පාපයන් කමා කළ තිබෙනවා. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எபினேசரா இருந்திருக்கிறார். අපට හොඳ එබිනේසර් කෙනෙක් ලෙස සිටිනවා. சாமுவேல் தேவனிடத்துல ஒரு கல்லை வைத்து அந்த இடத்துல தேவனை ஆராதனை செய்கிறார். ශාමුවෙල් තුමා ගලක් තිබලා එතන නමස්කාර කරනවා. அதற்கு எபனேசர் என்று அவர் பெயரிட்டது. ඒකට නමක් තිබුවා එබනේසර් කියලා. கர்த்தர் என்னை இன்றும் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். ධනාංශේ මාව අද දක්වා මඟ පෙන්වනවායි කියලා. அதிலே அதிகமான ஒரு விசேஷித்த காரியம் என்னன்றா ඒකට අධික ලෙස විශේෂ වූ කාරණේ කුමක්ද කිව්වොත් சாமுவேல் அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டார் கர்த்தர் மட்டுமே என்னை நடத்தி வந்தார் என்று. එයා සාමුවෙල් පිළිගත්තා ස්වාමීන් වහන්සේ පමණයි මාව මඟ පෙන්වගෙන ආවේ. This morning we are going to acknowledge that he is the helper. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் என்னை நடத்தி வந்தார் என்று. අපිත් පිළිගන්නවා ස්වාමීන් වහන්සේ තමයි අපිව මඟ පෙන්වගෙන මෙච්චර දුරට ආවේ. கடந்த வருடம் ගිය අවුරුද්දේ ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் පටන් ගැනීම සුළුවට තිබුණා. அதை நாங்க ஒரு சில நிமிடங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது පොඩ්ඩක් ඇරිලා බලනකොට ஆண்டவர் ஆச்சரிய விதமாக அந்த வருடத்தை கடக்க ඒ பண்ணினார். අවුරුද්ද පුදුම සාගත විදියට අපිව මඟ පෙන්වලා තිබෙනවා. இந்த வருடம் கூட தொடங்கி இருக்கலாம், දැන් මේ අවුරුද්දත් අපි පටන් අරන් තිබෙනවා. தொடங்கி இருக்கலாம், සාමාන්‍යයෙන් සුළුවට இழந்து පටන් தொடங்கி இருக்கலாம், ඒක ප්‍රමාද වෙලා වගේ துக்கத்தோடு தொடங்கி இருக்கலாம், ලැජ්ජාවෙන් පටන් අරන් තිබුණා. எதுவுமே பிளான் பண்ணாம தொடங்கி කිසිම இருக்கலாம். අපි ප්ලෑන් කරන්නේ නැතුව පටන් ගන්නවා. சாமுவேலுக்கு தேவன் கொடுத்த ඒ வாக்குத்தத்தம், සාමුවෙල්ට දුන්නා ඒ පොරොන්දුව. முன்னோர்களுக்கு தேவன் கொடுத்த අපගේ வாக்குத்தத்தம், ආදි පියවරුන්ට දුන්න පොරොන්දුව அவர் இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு எபனேசர். அவர் எல்லாம் අදත් பார்த்துக் கொள்வார். එබිනේසර් ලෙස ක්‍රියා කරනවා. அவர் எல்லாவற்றையும் எங்களை காத்துக் கொள்வார். සියල්ලක්ම බලාගනි. அதனால கரங்களை வானத்துக்கு අපි நேராக දැයට உயர்த்தி ස්වර්ගයට ඔස්සවලා ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ස්වාමීන් වහන්සේට எபனேசர், කියමු එබිනේසර් இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி මෙතරම් வந்தீங்க ஆண்டவரே. දවසක් ඔබ මඟ පෙන්නුවා. இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீங்க. මෙතරම් දුරට ඔබ මඟ පෙන්නුවා. அவருக்கு இலகுவான ஒரு காரியம் உன்னை நடத்துவதற்கு එතුමාට ලේසි ඒ දේ எங்களுடைய කරන්න. கண்களுக்கு அது பாரமாய் අපට தெரியலாம், බරක් වගේ තිබුණාට எங்களுடைய கண்களுக்கு அது தீமையை போல අපිට தெரியலாம். නපුරක් වගේ ஆனா அவருடைய තිබුණාට வசனம் சொல்லுகிறது, වගේ වචනේ நான் කියනවා. உனக்கு ஒரு நல்ல தகப்பனாய் මම இருக்கிறேன், ඔබට පියෙක් ලෙස உனக்கு දෙනවා. நான் தீமை செய்வதல்ல, ඔබට නපුරක් කරන්නේ உனக்கு නැහැ. நான் தீங்கு செய்கிற கர்த்தர் அல்ல, ඔබට නපුරක් කරන உனக்கு දෙවියෙක් நன்மை නෙවෙයි. செய்கிற கர்த்தராக ඔබට நான் යාපත කරන இருக்கிறேன். දෙවියන් அதனால වහන්සේ. வாய்களை திறந்து අපි කට எபனேசரே, ඇරලා එබිනේසරේ, எபனேசரே, நீர் எபினேசர் எங்களுக்காக කියලා කියමුද? இறங்கும். Lord, I acknowledge you in this presence. ஆண்டவரே, நீர் நடத்தி வந்ததை ඔබ நான் මඟ පෙන්න ஏற்றுக்கொள்கிறேன் පුද්ගලනේ. என்று ඔබට வானத்துக்கு நேராக දැයට பார்த்து, ඔස්සවලා ஓ, உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ඔබ நீர் மற்றும் පිළිගන්නවා. ඔබ මඟ ஆண்டவரே, පෙන්වන නිසා. மனுஷனுடைய பலன் அல்ல, මගේ மனுஷனுடைய ශක්තිය திறமை නෙවෙයි. அல்ல ஆண்டவரே, මගේ நீர் ප්‍රඥාව. ஒருவர்தான். ඔබ පමණයි. ஓ, பரிசுத்தரே. ඔබ පමණයි මට උදව් කරේ. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். දැයට ඔස්සවලා ஒரு கருவோட காத்தீரே කලලක් වගේ ආරක්ෂා என்னை කරා. சிதையாமல் சுமந்தீரே විනාශ නොවී ආරක්ෂා ஒரு கருவோட காத்தீரே. என் இதயம் பாடட்டும் ஆண்டவரே. சாதாரணமாக நான் பாடக்கூடாது ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை பாடட்டும். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல
சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் எனக்காக அல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் எனக்காக அல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. மறுபோல சுமந்தீரே நன்றி. அன்றன்ற காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நன்றி காண தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல
2026 ஆண்டில இந்த 2026 ஆண்டிலே දෙදහස් විසිහයේ கர்த்தர் எங்கள் சபையையும் දෙනාන්සේ අපගේ எங்கள் සභාව பிள்ளைகளையும் අපගේ දරුවන් எங்கள் குடும்பங்களையும் අපගේ පවුල எங்கள் தரிசனங்களையும் අපගේ දර්ශනය அவர் இதயத்தில் சுமந்து கொண்டு வருகிறார். හදවතේ තුමා ஆமென். දරාගෙන එනවා. எபனேசர் ஒருபோதும் எங்களை கைவிடாத நேசர். කවදාවත් අත්නවරින්න දෙවිඳුන් ලෙස இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, මේ උදෑසන இந்த දෙවිඳුන් ஆராதனையிலே මේ නමස්කාරයේදී Lord, we want to acknowledge ஆண்டவரே, நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் நீர் எங்களுக்கு எபனேசராய் අපි இருக்கிறீர். තෝරගන්නවා ස්වාමීනි ඔබ අපගේ එබිනේසර් ලෙස இவ்வளவு தூரமாய் நடத்தி வந்த தேவன் මෙතරම් දුර මඟ පෙන්වූ இனிமேலும் எங்களை நடத்த நீர் வல்லவராய் ඉදිරියට ඔබ இருக்கிறீர். මඟ පෙන්වනවා இந்த ස්වාමීනි ஆராதனை உம்முடைய கரத்திலே நமஸ்கார ஒப்புக்கொடுக்கிறேன். ඔබගේ දාතන இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. යහපත් ஆமென். පියාණන්. யாவரும் கரங்களை தட்டி අපි கர்த்தருடைய දාපුල நாமத்தை සන மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. හලෙලූයා ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். මිදුම්කරු ගැලුම්කරු යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබට සුබ පතනවා. கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க எங்களை அன்பாக அழைத்த தலைமை போதகர் அவர்களுக்கு எங்களுடைய கர்த்தரின் தோட்டம் ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். අපි සුබ පතනවා අපගේ දේවදාසයාට මෙවැනි කරුණාවන්ත වූ මොහතක ස්වාමීන් වහන්සේ මේ සභාවට ගෙනලා දේව වචනේ බෙදා ගන්න දුන්නු කරුණාව නිසා. நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து மதுரையிலிருந்து வாழ்த்துக்களை கொண்டு வந்திருக்கிறோம். අපි තමිල්නාඩුවේ මధుරේ ඉඳලා ඔබට සුබ පැතුම් කියනවා. எனவே இப்பொழுது உங்களுக்காக ஒரு விசேஷ ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ඔබ උදෙසා මම විශේෂිත යාඥාවක් කරන්න කැමතියි. எங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு ஆண்டவர் தான் கார்னர் ஸ்டோன். දෙවියන් වහන්සේ තමයි සේවාවට පටන් ගත්තේ. அதற்கு அடுத்து ஒரு மூளைக்கு தலைக்கல் இருக்கிறார், என்னுடைய துணைவியார் தான். ඊට පස්සේ මගේ භාර්යාව තමයි මේ සේවාවට අවිශේෂිත. ஏனென்றால் 37 வருஷம் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். අවුරුදු 37ක් අප තමගේ එකතු වෙලා මේ සේවාව කොට இப்பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுதும் இந்த தேவ செய்தி மூலமாகவும் ஆண்டவர் உங்களை தொடுவார், சுகமாக்குவார், விடுவிப்பார். ඔබ මොන වගේ ප්‍රශ්නයක් තිබුණොත් සහෝදරය යාඥා කරනකොට මේ දේශනා කරනකොට ඔබ නිදහස් කරයි, සුව கைகளை කරයි, தட்டி ඔබ அவர்களை බලවත් வரவேற்று. කරයි. ஹalleluya. හalleluya சொல்லுங்க ஹalleluya. හalleluya. வறுமையில் என்னோடு இருந்தார்கள், பசியிலும் என்னோடு இருந்து ஊழியம் செய்தார்கள். හැම අවස්ථාවකදී මම අපත් එක්ක සේවය කළා. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். අපි ඇස් වසලා යාඥා කරමු. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ස්තුති කරනවා, ඔබට ප්‍රශංසා කරනවා පියාණනි. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். සුදත් වහන්සේ අප මැදේ සක්මන් කරන නිසා ස්තුතියි. உம்முடைய பரிசுத்த ஆளுகை எங்கள் மத்தியிலே உண்டாயிருக்கட்டும். ඔබගේ ශුද්ධ වූ පාලනය අප මැදේ පැමිණේවා. மனுஷர் எங்களை ஆளாதபடிக்கு, මනුෂ්‍යයන් අපිව පාලනය නොකර, சூழ்நிலை எங்களை ஆளாதபடிக்கு, මේ වාතාවරණය අපිව පාලනය නොකර, பிசாசு உலகம் எங்களை ஆளாதபடிக்கு, යක්ෂයා ලෝකේ අපිව පාලනය නොකර, எங்களை பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். සුදාත්මන් වහන්සේ පමණක් අපිව පාලනය කරන්න අපි කැප කරනවා. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ඔබගේ වචනය අප තුළ ක්‍රියා කරන්න අපි බාර කරනවා. உம்முடைய பிரசன்னம் எங்களை உருமாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ඔබගේ අභිමුඛයයෙන් අපි ඇති කරන්න කියලා අපි යාඥා කරනවා. உம்முடைய விருப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் செயல்களாய் மாறும்படிக்கு ஜெபிக்கிறோம். ඔබගේ කැමැත්ත අපගේ ජීවිතේ ක්‍රියාවට යොදවන ස්වල්ස්වමනව ස්වාමීනි. நீர் சொல்லுகிறவைகளை அப்படியே செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். ඔබ කියන විදියටම අපි කරන අය ලෙස අපි වෙනස් කරන්න. உம்மிடத்திலிருந்து பெறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ඔබගේ මුකෙන් පිට වෙන හැම වචනයක්ම එසේද සිදුවේවා කියලා අපගේ ජීවිතේ සිදුවෙන්න සලස්වන්න. திருச்சபையாய் கூடியிருக்கிற இந்த நல்ல நேரத்துல මේ සභාවක් ලෙස එක්රැස් වෙලා තිබෙන මේ හොඳ මොහොතක உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ඔබගේ උත්ථානයේ බලය හැම කෙනා කෙරෙහිම බැසෙන්නක යාඥා කරනවා. இந்த நல்ல நாளில் அவர்கள் வாஞ்சித்து கேட்கிற காரியங்கள் அனைத்தும் මේ යහපත් දවසේ ඔබ ආසාවෙන් කැමැත්තෙන් ඉල්ලන හැම දෙයක්ම உம்மாலே அங்கீகரிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். ඔබ තුලින් පිළිගනු ලබන පිණිස අපි යාඥා කරනවා. ஏசப்பா, ඒසු තාත්තේ எங்களுக்காக நாங்கள் வாழ்கிறது மாத்திரம் அல்ல, අපි උදෙසා ජීවත් වෙනවා පමණක් නොවේ. உமக்காக வாழ்கிற வாழ்க்கையை நீர் எங்களுக்கு
தரும்படிக்கு ඔබ செபிக்கிறோம். උදෙසා ජීවත් වෙන ජීවිතය අපට எங்களுடைய දෙන්න කියලා. வாஞ்சை அதுவாய் இருக்கும்படிக்கு செபிக்கிறோம். අපගේ ආසාව ඒ දේම වේවා. நாங்கள் குறைவுள்ளவர்களாய் அல்ல, අපි අඩුපාඩු අය වගේ නොවේ. உம்மாலே நிறைவுள்ளவர்கள் ஆக்கப்பட்டவர்களாக மாறும்படிக்கு செபிக்கிறோம். ඔබ තුලින් සම්පූර්ණ වෙච්ච අය ලෙස වෙනස් කරන්න ස්වාමිනී. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. සත්‍යතාවය දැනගන්නේ එතකොට සත්‍යතාවය ඔබ නිදාස් කරයි කියන වචනය අනුව. எந்த ஒரு கட்டும் எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை ஆண்டவரே கட்டி வைக்காதபடிக்கு මොන වගේ ගැටයක්වත් අපගේ සභාවේ කිසි කෙනෙක්ව ගැට ගහන්න නැතුව ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையின்படி கட்டுண்டிருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆக்கப்படும்படிக்கு செபிக்கிறோம். ආත්ම වහන්සේ කොතැනද එතන නිදාස වගේ බැඳුණු හැම කෙනක්ම බැඳුම් ලියන්න යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආඥා කරනවා. நாங்கள் கட்டுண்டவர்கள் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே கட்டு அவிழ்க்கப்பட்டவர்கள். අපි බැඳුණු අය නොවේ. යේසුස් වහන්සේගේ ලේ වලින් අපගේ බැඳුම් ලියලා දාපු අය වෙන්න ඕනේ ස්වාමිනී. நாங்கள் எவைகளாலும் எவர்களாலும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்பட்டவர்கள். අපි කවුරු තුලින්වත් සිරබාරයට අවුවෙච්ච අය නොවේ. යේසුස් වහන්සේගේ තුලින් අපි නිදාස් වෙච්ච අය වෙන්නට ඕනේ. நாங்கள் எந்த காரியத்தையும் உலக பிரகாரமாக சார்ந்தவர்களாய் அல்ல, பரம ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள் என்கிற ஞானத்தை எங்களுக்கு நீர் தந்தருளும்படிக்கு මේ செபிக்கிறோம். ලෝකයේ කිසි දෙයකට අපි වහල් නොවි. ඒ ස්වර්ග රාජ්‍යයේ දෙවියන් වහන්සේට පමණක් අපි රජකම් කරන දනෝන් ලෙස පත් කරන්න ස්වාමිනී. திருச்சபையாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே මේ සභාවක් ලෙස එක් රැස් වෙලා තිබෙන මොහොතක அப்பா, තාත්තේ உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ඔබගේ උත්ථානයේ බලය உமக்குள்ளாக வளர்ந்து பெருகத்தக்கதாக, ඔබ තුල වැඩි වර්ධනය වෙන පිණිස உமக்குள்ளாக ஆசீர்வாதமாய் ඔබ இருக்கத்தக்கதாக, තුල ආශිර්වාදයේ ලබන පිණිස உம்மாலே சகலத்தையும் ஜெயித்தவர்களாக ඔබ තුලින් සියල්ල ජයගත්ත ලෙස ஏசையா යේසු තාත්තේ உமக்கு உரியவர்களாக, ඔබට අයිති අය ලෙස உமக்கென்றே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாக, ඔබ උදේසාම ජීවිතේ කැප කරවෙච්ච අය மனுஷர் பார்க்கிறபடி அல்ல, මනුෂ්‍යයන් බලන විදියට නොවේ. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னீரே. මනුෂ්‍යයා මුහුණ බලනවා මම හදවත බලනවා කියු වචනය අනුව ஒவ்வொருவருடைய இருதயமும் உமக்கு உகந்தவைகளாய் இருக்கும்படிக்கு செபிக்கிறேன். හැම හදවතක්ම ඔබට ප්‍රියමනාප හදවතක් ලෙස වෙනස් වෙන්නට ඕනේ ස්වාමීනි. மத்திய ஆகாயத்திலே நீர் வரும் பொழுது මධ්‍ය ආකාශය ඔබ එනකොට ஒருவர் கூட பந்தய பொருளை இழந்து போகாமல் කවුරුත් ඒ වාසනාව අයිමි නොකන පිණිස உம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி ඒ ස්වර්ගයේ ආශිර්වාදය අයිමි නොවන පිණිස ஒவ்வொருவரையும் முத்திரித்த தேவன் முடிவு பரியந்தம் நடத்தும்படிக்கு செபிக்கிறேன். හැමෝම මුද්‍රා කරපු ඔබ අන්තිම දක්වා උම මඟ පෙන්වන්න කියලා අපි உம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகாதபடி, ඔබගේ විශ්වාසයෙන් ඉවත් නොවන පිණිස உம்முடைய பரிசுத்தத்தை விட்டு விலகாதபடி, ඔබගේ ශුද්ධභාවයෙන් ඉවත් නොවන පිණිස உம்முடைய அன்பை விட்டு விலகாதபடி, ඔබගේ ප්‍රේමයෙන් ඉවත් නොවන පිණිස எல்லா சூழ்நிலைகளிலும் හැම වාතාවරණයකම என் ஆண்டவர் இயேசு மாத்திரமே உயர்ந்திருக்கும்படிக்கு வாழ்வேன் என்று சொல்லி යේසුස් වහන්සේ පමණක් උසස් වීමට உமக்காக ජීවත් எழுப்பி වෙන්න பிரகாசிக்கட்டும். ඔබ උදෙසා නැගිට බැබලෙන්න ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ආශිර්වාදමත් වෙන්නට ஜனத்தார் நடுவே, ஜாதிகள் நடுவிலே, குடும்பத்தார் நடுவிலே யாபேசை போல ஒவ்வொருவருடைய தலையையும் கர்த்தர் நீர் உயர்த்தும்படிக்கு செபிக்கிறேன். යාපේස්ගේ ඉසෙවෝ වගේ ජාතීන් පවුල් තුල සමාජය තුල උසස් තත්ත්වයකට එන්න පත් කරන්න ස්වාමිනී. என் வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடக்கிறவனையோ 1000 தலைமுறை மட்டும் கிருபையை காத்துக் கொள்ளுகிற தேவன் என்று சொன்னீரே. ආගේ වචනය අනුව ජීවත් වෙන අයට දහසක් පරම්පරාව අනුව ඔහුගේ හිස ඔසවනවා කියු ස්වාමිනී. உம்மாலே ரட்சிக்கப்பட்ட திருச்சபை மக்கள் ஒருவருடைய சந்ததி கூட உலகத்தின் பின்பக்கம் போய் ஆண்டவரே உம்மை இழந்து போகாதபடிக்கு 1000 தலைமுறையாய் அவர்கள் உம்முடைய சந்ததியாய் உமக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உமக்கென்று வாழ்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. ඔබ උදෙසා ජීවත් වෙන මේ පරම්පරාවක් හැටියට වෙනස් කරන්න ස්වාමිනී. அந்த பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் தந்தரும், ඒ වාසනාව ඔබගේ ධනතාවට තෑග්ගක් ලෙස දෙන්න ස්වාමිනී. ஆசீர்வாதமாய் தந்தரும், ආශිර්වාදමත් දෙන්න ස්වාමිනී. நன்மையாய் தந்தரும், යහපතක් ලෙස දෙන්න. கிருபையாய் தந்தரும். කරුණාවෙන් දෙන්න ස්වාමිනී. நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி ඔබ செலுத்துகிறேன். ඒමම කරන්ට යන නිසා ඔබට ස්තුති කරනවා. திருச்சபை போதகர் ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் அவருடைய ஊழியங்கள் அத்தனையும் கிளைகளையும் கர்த்தனீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். අපගේ දේව සේවකයා දේව දේවසයාගේ භාර්යාව දරුවෝ උඹේ ශාඛා
පරම්පරාවක සභාවන් ආශිර්වාද කරන්න කියලා කියනවා. உம்முடைய வருகைக்கு முன்பாக ඔබගේ පැමිණීමට ප්‍රථමයෙන් ஒரு பெரும் கூட்டத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்தத்தக்கதான பலனை ஒவ்வொருவர் மேலும் நீர் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ලොකු කණ්ඩායමක් එක්කොත් කිරීමේ ශක්තිය බලය එයාට දෙන්න කියලා අපි ආඥා කරනවා ස්වාමීනි. அதை எங்களுக்கு பாக்கியமாய் தார். ඒක වාසනාවක් ලෙස අපට දෙන්න. திருச்சபையாருக்கு பாக்கியமாய் ඒ தார். සභාවට වාසනාවක් ලෙස දෙන්න. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ඔබගේ නාමයේ මහිමයට පත් කරන්න. அருமையான போதகருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் தோள் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மே தேவ உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் தங்கி මේ இருக்கட்டும். දේව සේවකයාගේ සේවකයාට කර දෙන හැම කෙනාම ආශිර්වාද කරන්න ස්වාමීනි. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்று சொன்னபடி කෙනෙක් 1000ක්ද දෙදෙනෙක් 10000ක් එළවනවා කියු වචනය අනුව திருச்சபையார் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வரத்தக்கதான සභාව ආත්ම ආදායම් කරන තත්ත්වයට පත් කරන්න ස්වාමී. தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி. දේව මහිමේ බැස ඒවා. தேவ மகிமை இறங்கட்டும் දේව சுவாமி. මහිමේ බැස ඒවා ස්වාමීනි. தேவ மகிமை இறங்கட்டும் දේව சுவாமி. මහිමේ බැස ඒවා புரேமா ස්වාමීනි. நாகா ரபுதி ஆதரா கரபா லபா ரபா. ஒருவருடைய வாழ்க்கை கூட சோடை போக கூடாது சுவாமி. කිසි කෙනෙකුගේ ජීවිතය අපතේ වන්න නරකයි ස්වාමීනි. ஒருவர் கூட தங்களுடைய மகிமையை இழந்து போக கூடாது කිසි சுவாமி. කෙනෙක් මහිමේ අයිමි කරගන්න නරකයි ස්වාමීනි. கர்த்தர் அப்படியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி ඒ ආකාරය ආශිර්වාද කරනවා කියලා ආඥා කරනවා. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයෙන් ස්වාමීනි. எங்கள் ஜெபம் கேளும் நல்ல ඔබගේ பிதாவே. යාඥාව අසන්න යාපත් පියාණනි. ஆமென். கைகளை தட்டி கத்தரை අපි ஸ்தோத்திரம். අප්‍රසන්නනාසරි සුත් කරමු. நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. අප ගැලවීමට අරමුණක් තිබෙනවා. ஆண்டவரை துதிப்பதற்காக, දෙනාසයෝ ප්‍රශංසා ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு. තුමාට සේවය කිරීම පිණිස இது போல பாக்கியம் உள்ள சந்ததி வேறு யார் உண்டு? මෙතරම් වාසනාවන්ත පරම්පරාවක් உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ඔබටත් මටත් ඒ කරුණාව දී තිබෙනවා. ரட்சிக்கப்படாதவர்களோ ගැලවීම இஷ்டம் ලබන්නේ නැති போல போய் கொண்டிருக்கிறார். ඒගොල්ලෝගේ හිතූ මනාපේ ගමන් කරනවා. இயேசு நம்மோடு கூட வந்து பேசுகிறார். යේසුස් වහන්සේ අප සමග ඇවිල්ලා කතා நம்முடைய කරනවා. பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார். සුදාත්මන වහන්සේ පුරවනවා. பரலோக இன்பத்தை இங்கேயே தருகிறார். ස්වර්ගයේ සතුට අපිට මේ භුක්ති විඳින්න පුළුවන්. ஹalleluya. හලෙලූයා. உங்களுக்காக என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபத்தில் அதிகமான நேரம் ඔබ காத்திருந்தேன். උදෙසා මොනවද දේව වචනේ දෙන්න ඕන කියලා දේව පාමුල අධික ලෙස බලා සිටියා. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், யாத்ராகமம் 29:43, නික්මයාම 29:40. எக்ஸோடஸ் 29:43, யாத்ராகமம் 29:43. නික්මයාම 29:43. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். யாத்ராகமம் 29:43. 43. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு. මම ඉස්රායෙල් සමූහය හමු වෙමි. அங்கே வந்து நான் அவர்களை சந்திப்பேன். මම ඇවිල්ලා එතන ඉස්රායෙල් හමු වෙමි. அந்த ஸ்தலம் ඒ ස්ථානය என்னுடைய மகிமையினால் இன்னும் பரிசுத்தமாக்கப்படும். එහි මහිමයෙන් මම තවත් ශුද්ධවත් කරමි. இந்த மிஸ்பா திருச்சபை தேவனாகிய கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை சந்திக்கிற ஒரு இடம். මේ මිස්පා සභාව ඔබත් ඔබගේ පවුල අයවත් දෙවියන්සේ මුණ ගැහෙන තැනක්. அது மட்டுமல்ல, එපමණක් නොවේ. இந்த திருச்சபையின் மூலமாக இன்னும் அநேக ராஜாக்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். මේ සභාව තුලින් බෝ රජවරුත් මුණ ගැහෙන සභාවක් ලෙස පත් ஆண்டவர் කරනවා. உங்களுடைய திருச்சபையில் நீங்கள் வந்து கொண்டிருக்கிற உங்களை மட்டுமல்ல, இன்னும் பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் இங்கே வரப்போகிறார்கள். මේ සභාවට ඔබ පමණක් නොවේ බෝ ව්‍යාපාර කරන අය පවා මුණ ගැහෙනවා යේසුස් වහන්සේ තුලින්. அது மாத்திரமல்ல, ராணுவத்தில் வேலை பார்க்கிற உயர்ந்த அதிகாரிகள் இங்கே வரப்போகிறார்கள். ඒ පමණක් නොවේ අමුදාවේ ඉන්න උසස් නිලධාරීන් පවා මුණ ගැහෙනවා. அது மாத்திரமல்ல, ඒ පමණක් නොවේ அரசியல் தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் திருச்சபையிலே மெம்பர்களாக, விசுவாசிகளாக மாறப்போகிறார். දේශපාලනේ බෝ නායකයන් ඔබ තුලින් ගැලීම ලැබලා ඇදෙලිවන්තයන් ලෙස පත් நான் වෙනවා. உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்னுடைய மாமிசத்தில் சொல்லவில்லை, இயேசு சொன்னதை நான் சொல்லிக் මම கொண்டிருக்கிறேன். ඔබ මේ උනන්දු කරනවට කියෝ දෙයක් නෙමෙයි යේසුස් වහන්සේ කියපු නිසා මම ඔබට இப்பொழுது කියනවා. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுப்புதல், இது ஒரு சாதாரண எழுப்புதல். இனிமேதான் மகிமை இருக்கிறது.
ඔබ මේ දකින්නේ සාමාන්‍ය පිබිදීමක්. මින් ඉදිරියට තමයි ඔබ මහිමේ දකින්නේ. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சும்மா ட்ரெய்லர் தான், இனிமே தான் கிளைமேக்ஸே இருக்கு. ඔබ ට්‍රේලර් එක තමයි දැන් බලන්නේ ක්ලයිමැක්ස් එක ඊට පස්සේ. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை தேடி வரப்போகிறார். ගැලීම ලබන්නට අපි මොනවද කරන්න ඕනේ කියලා බොහෝ අය ඔබ සොයාගෙන ඉන්න කාලේ එනවා. அதற்குத்தான் இந்த இடத்துல உங்களை சந்திக்க இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாக வந்திருக்கிறார். ඒ නිසා තමයි ඔබ මොන ගෑන්න යේසුස් වහන්සේ සුදාත්මන් වහන්සේ තුලින් පැමිණ තිබෙන්නේ. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தெய்வம் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதமாக சந்திப்பார். පරණ ගිවිසුමේ දෙවියන් වහන්සේ එක මනුෂ්‍යයන් විවිධාකාරයෙන් අම්බ වුණා. எனக்கு அருமையானவர்களே, மோசே மாமனார் வீட்டில் இருக்கும் பொழுது அவனை சந்திக்கும் பொழுது முட்செடியிலே அவனை சந்தித்தார். எரிகிற முட்செடியிலே சந்தித்தார். මෝසෙස් තුමාගේ මාමණ්ඩියත් එක්ක ඉන්නකොට දෙවියන් වහන්සේ මුණ ගැහෙනකොට ඒ ගිනි පඳුරක තුලින් දෙවියන් වහන්සේ ඌව මුණ ගැහුණා. அந்த இடத்துல அந்த புஷ், அந்த முட்செடி எரிகிறது, ஆனால் அது கருகி போகவில்லை. නමුත් ඒ ස්ථානයේ පඳුර ගිනි ගන්නවා. නමුත් ඒක අළු වෙලා ගියේ නෑ. அங்கிருந்து ஒரு சத்தத்தை மட்டும்தான் மோசே கேட்டான். නමුත් එතන ඉඳලා සත්‍යයක් තමයි මෝසෙස් තුමා ඇහුවේ. ஆண்டவரை பார்க்கவில்லை. දෙවියන් වහන්සේව බැලුවේ නෑ. அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்வார், ஒரு முறையாவது நான் உம்மை பார்க்கட்டும். ඒ නිසා තමයි මෝසෙස් තුමා ඉල්ලීමක් කරන්නේ, මට එක වතාවක් හරි ඔබව බලන්න දෙන්න. அங்கு பழைய ஏற்பாட்டின் காலமாக இருந்தபடியினால் தேவாதி தேவன் சொன்னார், உன்னை ஒரு கற்பாறைக்குள் ஒளித்து வைக்கிறேன், நான் கடந்து போகிறேன், என்னுடைய சாயலை மாத்திரம் நீ பார்த்தால் போதும் என்று சொன்னார். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ, මම පර්වතයක ඔබව තබලා මම එතනින් ගමන් කරන්නම්, මගේ පිටිපස්ස විතරක් ඔබට බලන්නට මම අනුමත කරන්නම් කියලා. மோசேயை காட்டிலும் நீங்களும் நானும் பாக்கியவான். නමුත් මෝසෙස් තුමාටත් වඩා ඔබත් මමත් වාසනාවන්තයි. உங்களை ஒரு இடத்துக்குள் ஒளித்து வைத்தல்ல, பகிரங்கமாக உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். එක තැනක ඔබ හංගලා නොවේ. ඔබ Hallelujah. ප්‍රසිද්ධ තැනක ඔබ මුණ கைகளை ගැහෙනවා. தட்டி கர்த்தரை අපි අත්වල ஸ்தோத்திரம். සල්ලනාසිට ස්තුති කරමු. ஹalleluya. හalleluya. முதலாவது நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ප්‍රථමයෙන් ඔබ මේක හැඟෙන්නට ඕනේ, ඔබට දැනෙන්න ඕනේ. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள். ඔබ පරණ සුද්ධවන්තයන්ටත් වඩා ඔබයි මමයි හරි වාසනාවන්තයි. ඔබ ඒ දේට அது மட்டுமல்ல, එපමණක් නොවේ. ஆண்டவர் யார் யாரை எங்கெங்கு சந்தித்தார் என்று நீங்கள் 66 வேத புஸ்தகங்களை வாசித்தால் அது உங்களுக்கு விளங்கும். ඔබ පොත් 66ම ඔබ ඔයලා බැලුවොත් දෙවියන් වහන්සේ කොයි විදිහටද ඒ දේව දාසයන්ව මුණ ගැහුනේ කියලා ඔබ බලන්න පුළුවන්. சிலரை சந்திக்கும் போது வெறும் தேவ தூதனை மட்டும் அனுப்பிவிட்டு சந்திக்கிறார். සමහර අය මුණ ගැහෙනකොට දේව දූතයන් පමණක් ඇවිල්ලා මුණ ගැහෙනවා. சிலரை சந்திக்கும் பொழுது வெறும் தீர்க்கதரிசிகளை மட்டும் அனுப்பி சந்திக்கிறார். සමහර අය මුණ ගැහෙනකොට දිවස්වරයන් පමණක් මුණ ගැහෙනවා. ஆனால் නමුත් ரட்சிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு பின்பு ගැලීම ලැබපු පෙන්තකෝස්තේ අත්දැකීමට පස්සේ அவரே இறங்கி வருகிறார். එතුමාම බැසාවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நாம் தான் அதை புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் அதை புரியாமல் வாழ்ந்து අපි තමයි ඒක තේරුම් නැතු විදිහට ජීවත් වෙන්නේ. வந்தது நீர்தானா ආවේ ඔබද? இல்ல வேற ஒரு ஆவியா? නැත්නම් වෙන ආත්මයක්ද? நீர் அனுப்புனது தேவன் தூதன் தானா? ඔබ යවුවේ දේව දූතයාද? அதுதானா ඒකද? இதுதானா මේකද? என்று எப்பொழுது பார்த்தாலும் பரீட்சை பார்த்து கொண்டே இருக்கிறோம். නිතරම අපි සෝදිසි කරනවා මේ දේ හරිද නැද්ද කියලා. என் அன்புக்குரியவர்களே, මගේ ප්‍රේමණීයනි, ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரை பரீட்சை பார்த்து கொண்டே இருக்கலாம். ඔබ තාමත් දෙවියන්වහන්සේව පරීක්ෂා කරමින් ඉන්න පුළුවන්. ஒரு முறை நான் மலேசிய தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். මම එක වතාවක් මැලේසියා දේශයේ සේවයට ගියා. அதிகமாக உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தேன். අධික ලෙස නිරාරෙන් යාඥා කරනකොට கொஞ்சம் பசி எடுத்தது. මට බඩගින්නක් ආවා. கீழே வந்து தங்க வைத்திருந்த அந்த வீட்டிலே நான் கேட்டேன், சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டேன். මාට පාසුකම් දුන්නේ ඒ නිවසේ මම ඒව මොනවාරි කෑම නැද්ද කියලා කන්න. உடனே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அதற்கு தான் பாஸ்டர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாங்க. ඒ උදේසා තමයි පාස්ටර් මම යාඥා කරගෙනම ඉන්නේ කිව්වා. என்ன ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டேன். මොනවටද යාඥා කරන්නේ? நான் ஆவியில் நிரம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தோசை சுடலாமா இட்லி சுடலாமா என்று ஆண்டவர் சொன்னால் தான் அடுப்பை பத்த வைப்பேன் என்று காத்து கொண்டிருக்கிறேன். මම යාඥා කරා තෝසේද ඉට්ලිද දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ ඒක අනුව තමයි මම ලිප පත්තු කරන්න කිව්වා. நான் எதை சொன்னாலும் ஆண்டவர் சொல்லாமல் செய்ய மாட்டேன். මම මොන දේ කරන්න දෙවියන් වහන්සේ කියන්නේ නැතුව කරන්නේ නැහැ. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் போய் இன்னும் கொஞ்சம் ஜெபிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ඔබ යාඥා කරලා ඉන්න මම බලා සිටින්නම් ஒரு කිව්වා. அரை மணி நேரம் காத்திருந்தேன். පැය භාගයක් බලා සිටියා. அவர்கள் வருவதாக தெரியவில்லை. එයා එන පාටක් නැහැ. நானே போய் கதவை தட்டினேன். මම පොඩ්ඩක් තට්ටු කරා. ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? දෙවියන් වහන්සේ මොනවාරි කිව්වද? ஏதாவது சொன்னாரா? මොනවාරි කිව්වද? அதுதான் பாஸ்டர் இன்னும் விட கிடைக்கலன்னு சொன்னார். තාමත් මට හරියට පිළිතුරු ආවේ නැහැ කි පාස්ටර් நான் කිව්වා. சொன்னேன், நீங்க முத வெளியே வாங்க. ඔබ පොඩ්ඩක් එළියට එන්න. இதுக்கெல்லாம் போய் ஆண்டவரை டென்ஷன் பண்ணலாமா? මේකට ගිහලා දෙවියන් වහන්සේට කරදර කරන්න පුළුවන්. ஏற்கனவே எல்லாம் கொடுத்துருக்கிறாரு.
හැමදේම වේලස්සනෙන් දී තිබෙනවා. நீங்க ஜெபித்து கொண்டு 2 இட்லியை ஊத்தி கொடுங்க. ඔබ යාඥා කරගෙන ඉට්ලි ඔබ පුච්චල තම්බල இல்லை දෙන්න. என்றால் சொல்லுங்க, நான் வெளியே போய் சாப்பிட்டு விட்டு வருகிறேன். නැත්තම් මම කියන්න මම එළියට ගිහලා කාලා එන්නම්. எங்க ஆண்டவரை போய் தோசை சுடுறதுக்கும் இட்லி சுடுறதுக்கும் போய் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? මෙවැනි ශුද්ධවන්තයන්ව තියලා මොනවා කරන්නද? දෝෂයකටත් දෙවියන් වහන්සේට කරදර කරනවා නම්. ஆண்டவர் ஒன்றுமே இல்லை என்றால் கேட்கலாம். කිසි දෙයක් නැත්තම් ඉල්ලන්න පුළුවන්. எல்லாத்தையும் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ரெடியா இருக்கு. හැමදේම ஃப்ரிட்ஜ් එකේ තියලා තියෙනවා දෙවියන් වහන්සේ. நாம ஜெபித்து கொண்டே நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துக்கிற அதை பயன்படுத்தினால் போதாதா? අපි යාඥා කළා ස්තුති කරලා ඒ දේවල් කරාම මදිද? சிலர் தங்களை மதிய பரிசுத்தவான்களாக காண்பிப்பதற்காக අපි අධික ලෙස ශුද්ධවන්ත ලෙස පෙන්වන පිණිස இப்படி அவர்கள் ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறார். ඔවුන් ඒ වගේ දේවල් කල්පනා කරලා ඔවුන් මවා ගන්නවා දේවල්. ஆண்டவர் சொல்லி பார்ப்பார், දෙවියන් වහන්සේ කියලා බැලුවා. எச்சரித்து பார்ப்பார். අනුතුරු අනකොල්ල බැලුවා. அடுத்து நீ அப்படியே இருந்து விடு என்று விட்டு விடுவார். දැන් ඒමම ඉන්න කියලා අතාරිලා ආලා ස්වාමීන් என் වහන්සේ. அன்புக்குரியவர்களே, உங்களை என்னையும் தோசையும் இட்லியும் சுடுவதற்கு வெளிப்பாடு கேட்பதற்கு அழைக்கவில்லை. ඔබ මාවයි තෝසේ ඉට්ලි වලට එළිදරව්වක් ඕනේ කියලා ඒකට නෙවෙයි කැඳෙව්වේ. எங்கே ஆத்துமாக்கள்? කොයිද ආත්ම තියෙන්නේ? எங்கே புதிய ஆத்துமாக்கள்? කොයිද හලුත් ආත්ම තිබෙන්නේ? இந்த மாதத்தில் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கவில்லையே ஜனங்கள் வந்து. මේ මාසේ තවමත් බෞතිස්ම ගත්තේ නෑනේ ඇවිල්ලා. நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில், இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு எழுந்து நடக்கவில்லையே. අපි යාඥා කරනකොට ඒ ස්පිරිතාලේ ඉන්න අය සුවේ ඇවිල්ලා ලබා ගත්තේ නෑනේ තාම. இந்த ரோட்ல போகிற கார்கள் தானாக திரும்பி உள்ளே வரவில்லையே. මේ පාරේ යන අය ඉබේම කාර් එක අරවලා සභාවට ආවේ නෑනේ. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான் தேவன் சந்திக்கிற ஒரு அபிஷேகம். මෙවැනි ආලේපයක් තමයි දෙවියන් වහන්සේ මුණ ගැහෙන ආලේපය. தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசியின் வீட்டில் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். දාවිත්තුමා සාමුවෙල්ගේ නිවසේ ඇංගිලා ඉන්නවා. சவுலுக்கு தெரியும் சாமுவேலின் வல்லமை என்னவென்று. සවුල්ට දන්නවා සාමුවෙල්ගේ බලය මොනවද කියලා. ஆனால் அவர் இன்னும் பொறாமை கொண்டவராக வீரர்களை அனுப்புகிறார். තාමත් එයා ඉරිෂ්‍යාවෙන් වීරවරු යවනවා. சாமுவேலின் வீட்டிலேயே தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறாய், இதோ பிடிக்க வருகிறோம். සාමුවෙල්ගේ නිවසේද දාවිත් ඇංගිලා ඉන්නේ එන්නම් මම අල්ලන්න. என்ன நடக்கிறது? මොනවද වෙන්නේ? அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த அந்த ராமா என்கிற கிராமத்தின் எல்லையை அவர்கள் தொடுகிறார்கள். එයා රාමා කියන සාමුවෙල් ජීවත් වෙන ඒ සීමාවට එනකොට அவர்கள் அந்த எல்லையில கால் வைக்கிறார்கள். ඒගොල්ලෝ දෙපා තියෙනකොට ඒ සීමාව ஒவ்வொரு போர் சேவகனும் ஆவிக்குள்ளாக மாறினான். හැම බටෙක්ම එයා ආත්මික ලෙස වෙනස් වුණා. ஒவ்வொருவன் மேலும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். හැම කෙනා කරේ දේව ආත්මයන් වහන්සේ බැසා. அவர்கள் கீழே விழுந்து புரண்டு அழுது அவர்கள் செய்வதறியாது கிடந்தார்கள். ඒ හඬා වැළපිලා බිම වැටිලා ඒගොල්ලෝ මොනවද කරන්න ආවේ කියලාත් ඒගොල්ලන්ට දන්නේ නැති වුණා. சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லையிலே நடக்கிற அந்த அற்புதங்கள் சவுல் ராஜாவுக்கு செய்தி போகிறது. සාමුවෙල් තුමාගේ ඒ සීමාවේ සිදුවන ආස්කම් ඒ සාවුල් රජතුමාට ආන්න ලැබෙනවා. எங்க தாவீதை பிடிக்க போனவரெல்லாம் கீழே விழுந்து கிடக்காங்களா? දාවිත්ව අල්ලන්න ගිය අය බටයෝ බිම වැටිලා ඉන්නවා. அபிஷேகத்தில் நிரம்பி கிடக்கிறாங்க. ආලේපයෙන් පිරලා ඉන්නවා. நானே வருவேன். මම මෙනවා. வருகிறான் එනවා. வருகிறான் එනවා. வந்து ராமாவின் எல்லையை தொடுகிறான். රාමා කියන සීමාවට කකුල තියෙනවා. அவ்வளவுதான். එච්චරයි. தேவனுடைய ஆவியானவர் சவுல் மேலும் இறங்கி දේවාත්මන් වහන්සේ සවුල් කෙරෙත් அவர் බැසෙනවා. ராஜ உடைகளை கிழித்து எறிந்து விட்டு புழுதியை தன் தலையில போட்டுக்கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னார். රාජ ඇඳුම ඉරාගෙන දූවිල්ල ඉසේ දමාගෙන ඔහු දිවස් වාක්‍ය කියන්න පටන් ගත්තා. இனி இந்த நாளிலிருந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் திருச்சபையின் எல்லையை யார் பார்க்கும் பொழுது அந்த அபிஷேகம் இறங்கும். ඔබ අද දවසේ ලියා තියාගෙන ඔබගේ மனம் திரும்புதலின் සීමාවට ஆவி இறங்கும். සිතරීමේ ආත්මය පැමිණෙනවා. நீங்கள் போய் இனி எங்கள் சர்ச்சுக்கு வாங்க யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் ඔබ இல்லை. අපේ පල්ලියට එන්නට ඕනේ කියලා කියන්නට ඕනේ නෑ. அவர்களே ඒගොල්ලෝ வரப்போகிறார்கள். ඉබේම එන්න යනවා. அவர்களே ඒගොල්ලෝ வரப்போகிறார்கள். ඉබේම යන්න එනවා. நீங்கள் ஆதாரமாக சகரியாவின் புஸ்தகம் 8:23 வாசித்துக் கொள்ளுங்க. සකරියා 8:23 ඔබගේ ආධාරයක් ලෙස ලියා ගන්න. The book of Zechariah 8:23 clearly says, அந்த நாட்களில் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு 10 பேர் நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார். ඒ දවස්වල යූදවරුන්ගේ වස්ත්‍රය අල්ලගෙන ඔබ කොහෙද යන්නේ? 10 දෙනෙක් කියනවා මමත් ඒ ඔයගොල්ලෝ යන තැනට එන්නම් කියලා කියනවා. ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு එක යුදෙව්වගේ වස්ත්‍රයේ කොන එක අල්ලන් 10 பேர் வருவார்கள். 10 දෙනෙක් එනවා. பெந்தேகோஸ்தே நாளில் அதுதானே ඒ நடந்தது. පෙන්තකොස් සභාවේ එදානේ ඒ විදිහටනේ සිදු වුණේ. ஒரு மேல் வீட்டு அறையில் இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ඔව් මහල් නිවාසයක යාඥා කරන උඩුමහලේ No advertisement.
කිසිම ඇඩ්වර්ටයිස්මන්ට් එකක් නැහැ. நோ வாட்ஸ்அப், WhatsApp නැහැ. நோ இன்டர்நெட். ඉන්ටර්නෙට් නැහැ. ஆனா நடந்தது என்ன? මොනවද සිදු වුනේ? அந்த எருசலேம் நகரம் முழுவதும் இந்த அபிஷேகம் அலை அலையாய் இறங்கியது. ජෙරුසලමේ පුරාම ඒ ආත්මන් වහන්සේ හැම තැනම සැරිසරන්න පටන් ගත්තා. 3000 பேர் தானாக வந்தார்கள். 3000ක් ඉබේම ඇතුල් වුණා. The magnetic power of Holy Spirit. නිකන් මැග්නටික් පවර් එකක වගේ ඇතුළට ඇදුණා. மின்காந்த சக்தியை போல. ඒක ඇදගැන්වීමේ ශක්තියක් වගේ. எப்படி நம்முடைய கையில் இருக்கிற செல்போன் வேலை செய்கிறது? කොහොමද අපගේ අතේ තියෙන සෙල්ෆෝන් එක වැඩ කරන්නේ? There is no wire. වයර් නැහැ. எனக்கு அருமையான வேறு உபகரணங்கள் இல்ல. ඒ යන්න තැනක් නැහැ. ஆனால் இந்த காற்றின் வழியாக இந்த மின்காந்த அலைகள் போய் அங்கு எதிர்முனையில பேசுகிறது. அது போலவே பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்தை சந்திக்கிறார். ඒ තරංග ඒ උලංගයෙන් යනවා වගේම ඔබ තුලින් සුදාත්මන් වහන්සේ හැම කෙනාම මුණ ගැහෙනවා. எனவே அவருக்கு ஒரு பெயர் God of visitation. சந்திக்கிற தேவன், உலாவுகிற தேவன். ඒ සක්මන් කරන මුණ ගැහෙන එතුමාගේ නම සුදාත්මන් වහන්සේගේ නම එකයි. எனவே இந்த நாளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆலயத்துக்கு வராத உங்கள் பிள்ளைகள் தானாக வருவார்கள். ඔබ අද දවසේ ලියා තියාගන්න එන්නේ නැති දේවස්ථාන ඔබගේ දරුවෝ නැවත ඉබේ එනවා. குடித்து வெறித்து கொண்டிருக்கிற சத்தியத்துக்கு புறம்பாகி பேக் ஸ்லைடுகள் இருக்கிறவர்கள் தானாக வருவார்கள். බීලා ඉන්න අය ඉබේම සත්‍යතාවය තුලට ඇතුල් වෙනවා. அநேக இளைஞர்கள் தானாக வருவார்கள். බොහෝ තරුණයන් ඉබේ එනවා. எனவே இந்த நாள் கர்த்தர் உங்களை சந்திக்கிற ஒரு நாள். අද දවස දෙවියන් වහන්සේ ඔබ මුණ ගැහෙන දවසක්. ஆண்டவர் யாரை சந்திக்கிறார்? එනවාසේ කාවද මුණ ගැහෙන්නේ? எப்படி சந்திக்கிறார்? කොහොමද මුණ ගැහෙන්නේ? Psalms 59 verse 10, சங்கீதம் 59:10. ගීතාවලිය 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். දෙනාසේගේ කරුණාවෙන් මාව මුණ ගැහෙනවා. தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். දෙනාසේ සතුරාට එයාගේ දඬුවම් දෙන එක මගේ දෙනෙත් වලට දකින්නට සලස්වනවා. யாரை முதலாவது வந்து சந்திக்கிறார்? කාවද මුණ ගැහෙන්නේ? அவரையே நம்பி வாழ்கிற பிள்ளைகளை, එතුමා විශ්වාස කරන් ජීවත් වෙන අය. நெருக்கத்தின் மத்தியிலே, ඉතා තදබද මැද්දේ, உபத்திரவங்களின் மத்தியிலே පීඩාවන් මැද්දේ வாழ்கிற மக்களை அவர் தானே வந்து சந்திக்கிறவர். ජීවත් වෙන ජනතාව එතුමාම ඇවිල්ලා මුණ ගැහෙනවා. எனக்கு அருமையானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයෝ, கடந்த ஒரு 10 நாட்களாக நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்திருப்பீர்கள். ඔබ දවස් 10ක් තුල බලලා ඇති ඉන්ටර්නෙට් තුල இஸ்ரவேல் தேசத்திலே ඉස්රායෙල් දේශේ ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது. ඕ පුදුම දෙයක් සිදු වෙලා என்ன තිබෙනවා. அதிசயம்? මොනවද පුදුමේ? எங்கிருந்தோ பீஸ், ஹனி பீஸ், தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தது. ඒ මීමැස්සෝ රැලක් ලෙස පැමිණ තිබෙනවා. அது வந்து ඒක ඇවිල්ලා யுத்தத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் விமானங்களை மூடினது. ඉස්රායෙල් යුද්ධයට යන ඒ විමාන තුලට ඒ ෆ්ලයිට් තුලට වසා තිබෙනවා. அந்த அலுவலகங்களை மூடிவிட்டது. ඒ සියලු කාර්යාලයන් වසා கூட்டம் கூட்டமாக. ඒ කණ්ඩායමක් ලෙස நீங்கள் அதை இன்டர்நெட்ல வீடியோல பார்த்திருப்பீர்கள். ඉන්ටර්නෙට් එකේ ඔබ වීඩියෝ එක බලලා තියෙනවද දන්නේ නැහැ. எனக்கு அருமையானவர்களே, இந்த தேனீக்களை அழுப்பினது யார்? මේ මීමැස්සොන් යව්වේ කවුද? அவர்கள் சொல்கிறார்கள் சீனாவா இருக்குமோ, ඒ චීනා වෙන්න පුළුවන්ද? இந்தியாவா இருக்குமோ, ඉන්දියාව දන්නේ නැහැ. இலங்கையா இருக்குமோ? ලංකාව දන්නේ නැහැ. ஒன்றை மறந்து விட்டார்கள். එකක් අමතකුණා. நீ யுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று தடுக்கிற யெகோவா தேவனே, ඔබ යුද්ධයට යන්න එපා කියලා බාධා කරන්න යෙගෝවා கைகளை දෙවියන්. தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. අත්පලසන්නාදයක් දෙමු. ஹalleluya. හාලෙලූයා. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக வழக்காட வேண்டும் என்றால் දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායෙල් උදෙසා නඩු කියන්නට இந்த ඕනේ නම් தேனீக்களின் கூட்டத்தை எதிரிகளின் படைக்கு தானே அனுப்பி இருக்க வேண்டும். එහෙනම් මීමැස්සෝ කණ්ඩායම විරුද්ධ වූ කණ්ඩායමට තමයි යවන්නට ඕනේ. எதிரிகளின் படைக்கு தானே அனுப்பி இருக்க வேண்டும். විරුද්ධ පැත්තට තමයි යවන්නට ඕනේ. ஏன் இங்கே அனுப்புகிறார்? ඇයි මේ පැත්තට යවන්නේ? ஏன் இங்கே கூட்டம் கூட்டமாக வருகிறது? ඇයි කණ්ඩායමක් ලෙස මේ அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ඇයි හේතුව? நீ தொடங்கி இருக்கிற யுத்தத்தில் நீதி இல்லை, ඔබ පටන් ගත්තා යුද්ධයේ සාධාරණයක් නැහැ. என்னுடைய நடத்துதல் இல்லை. මාගේ මග පෙන්වීම නැහැ. எனவே நான் உன்னை போக அனுமதிக்க නිසා மாட்டேன். මම ඔබ යන්න අනුමත කරන්නේ නැහැ. உனக்கு நான் வர வேண்டாம். ඔබ මම එන්නේ නැහැ. நான் அனுப்புகிற தேனீக்கள் போதும், මම குளவிகள் போதும். යවන්නා වූ ඒ මීමැස්සෝ ඇති. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களுக்காக வழக்காட எதிரிகள் மேல் தான் குளவி அனுப்பினார். අපි සුදු බයිබලයේ බලනවා ඒ ඊශ්‍රායෙල්ට විරුද්ධව තමයි ඒ මීමැස්සෝ යවන්නේ. ஆனால் இங்கு ரிவர்ஸா நடக்கிறது. දැන් මේක අනිත් පැත්තට நீ யுத்தத்துக்கு போக வேண்டாம். යුද්ධයට යන්න එපා.
உன்னால் அநேக பிள்ளைகள் தெருவில் கிடக்கிறார்கள், ඔබ උදෙසා බෝ දරුවෝ පාරේ ඉන්නවා. அனாதையாய் கிடக்கிறார்கள். අනාථයන් ලෙස ඉන්නවා. அவர்களுக்கு போக வேண்டிய சாப்பாடை கூட நீ தடுக்கிறாய். ඒ අයට යන්න කෑම පවා ඔබ නතර කරනවා. நான் சகல ஜனங்களை මම நேசிக்கிறேன். සෑම ජනතාව ප්‍රේම කරනවා. ஹalleluya. හalleluya. God is always God. දෙනාන්සේ හැම කෙනාටම දෙවිඳුන්. He never do some mistakes. ඔබ වැරද්දක් කරන්න එපා. எனவே ඒ නිසා எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீர்கள்? මොන වගේ අමාරුකම් මැද්දේද ඉන්නේ? ஆண்டவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலே நெருக்கம் தான். දෙනාන්සේගේ මඟ පෙන්වීම ඔබ තේරුම් ගන්න නැතුව ඉන්නවනම් ඒකත් ඔබකට අමාරුයි තමයි. நாம் சில நேரம் நினைக்கிறோம், අප- நமக்கு பிடிக்காத காரியங்கள் நடந்தால், අපට අල්ලන්න නැති දේවල් අපගේ ජීවිතේ සිදු වෙනකොට எனக்கு பிடிக்காத காரியங்கள் நடந்தால் මට කැමති නැති දේවල් සිදු වෙනකොට அது பிசாசு. මේක යක්ෂයා. அது பிசாசு ඒක යක්ෂයා. இல்ல. නෑ. You are wrong. ඔබ වැරදි. பீலையாம் சபிக்க புறப்பட்டான். පිළියම් සාප කරන්න ගියා. முதலாவது போகாதே என்று சொன்னார். ප්‍රථමයෙන් යන්න එපා කිව්වා. நான் போயிட்டு வரட்டுமா? மம நான் கீழ. போயிட்டு வரட்டுமா? මම ගිහිල්ලා එන්නද? මම நான் ගිහිල්ලා சபிக்க மாட்டேன், எனக்கு பணம் கிடைக்கும் அல்லவா? මට මම සාප කරන්නේ නෑ. මට මුදල් ලැබෙයිනේ. சரி போய் தொலை. නෑ එහෙනම් ගිහිල්ලා යන්න. ஆண்டவர் வேண்டா வெறுப்போடு தான் அனுமதித்தார். දෙවියන් වහන්සේ අකමැත්තෙන් තමයි යවුවේ. ஆனால் என்ன செய்தார்? මොනවද කරේ? போகும் வழியை தடுத்தார். යනකොට නතර කරා. தூதனை அனுப்பினார். දූතයන්ව යවුවා. இவனுக்கு புரியவில்லை. ඔහුට තේරුන්නේ නෑ. கழுதை தீர்க்க தரிசனம் ඒ சொன்னார். කොටලුවා දිවස් වාක්‍ය කිව්වා. ஹalleluya. හalleluya. எதற்கெடுத்தாலும் சாத்தான், எதுக்கெடுத்தாலும் தடைகள் என்று சொல்லாத. මොන දේක ගත්තොත් යක්ෂයා බාධා කරනවා කියලා කියන්නේ ஒரு நாள் එක දවසක් ஒரு நாள் එක දවසක් பிசாசு நேரா கடவுள்கிட்ட போனான். යක්ෂයා කෙලින්ම දෙවියන් වහන්සේ ගාවට ගියා. அவன் போய் என்ன சொன்னான் தெரியுமா? මොනවද කියලා කිව්වේ? இந்த உங்க எலிசா அன்ப சும்மா இருக்க சொல்லுங்க. එලිසාව නිකන් ඉන්න කියන්න. நான் அவன் எல்லைக்கே போகவே இல்லை. මම සීමාවට ගියම නෑ. அவனுடைய எல்லைக்கு நான் போகவே இல்லை. සීමාවට ගියම නෑ. எனக்கு நிறைய வேலை இருக்கு. මට ගොඩාක් වැඩ තියෙනවා. ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் உன்னை கட்டுகிறேன், மிதிக்கிறேன், சவட்டுகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். නිතරම මට කියනවා බඳිනවා පාගනවා කරනවා කියනවා. ஆண்டவர் பார்த்தார். දෙවියන් වහන්සේ බැලුවා. எலிசான் போய் கூப்பிட்டார். එලිසාව අඬ ගැව්වා. எலிசா இங்க வா. එලිසා මේ ඉන්න. உன்னை சுற்றிலும் ஒரு கிருபை இருக்குது தெரியுமா? ඔබ වටකර කරුණාවක් තිබෙනවා ඔබ දන්නවද? உன்னை சுற்றிலும் ஒரு ப்ரொடெக்ஷன் வேலி வச்சிருக்கேன்னு ඔබට தெரியுமா? ආරක්ෂාව වැටක් තිබෙනවා ඔබ දන්නවද? என்ன மீறி பிசாசு உள்ள வந்துருவானா? මාව අනුමතුව නැතුව நீ ඇති යක්ෂයයි. நீ என்னை துதிக்காமல், என்னுடைய சித்தத்தை அறியாமல் எப்ப பார்த்தாலும் பேய கட்டுகிறேன், பிசாச கட்டுகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ඔබ මාව ප්‍රශංසා කරන නිතරම යක්ෂයව වඳිනවා ගොඩනවා කියලා නිතරම ඔබ කියනවා. உனக்கு பைபிள் இந்த 3 வசனம் தான் தெரியுமா? ඔබ බයිබලයේ ඒ වචනේ පමණක් දන්නේ. மத்தேயு 18:18 මතෙව් 18:18 பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் මේ கட்டப்படும். පොළවේ මොනවද බඳින්නේ ඒක ස්වර්ගයේද බඳිනු ලබනවා. லூக்கா 10:19 ලූකා 10:19 சகல சர்ப்பங்களை எடுப்பீர்கள். සියලු සර්පයන් ඔබ පාගනවා. இதுதான் உனக்கு தெரியுமா? මේක විතරද දන්නේ? உன்னை சுற்றிலும் நான் இல்லையே. ඔබ වටකර මම නැද්ද? அவன் வந்து ரிப்போர்ட் பண்றான்ப்பா. එයා මට රිපෝට් කරනවා. அவனுக்கு ரொம்ப வேலை இருக்கு. එයාට ගොඩක් වැඩ තියෙනවා. நீ முத என்னை துதி. ඔබ මාව ප්‍රශංසා කරන්න. ஹalleluya. හalleluya. நான் என் பெயரை சொன்னேன், அந்த இடத்துல உங்கள் பெயரை போட்டுக்கொள்ள. මගේ නම කිව්වා ඒ තැන ඔබගේ නම දාගන්න. ஹalleluya. හalleluya. தயவு செய்து කරුණා කරලා நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அனைத்தும் பிசாசு பில்லி சூனியம் என்று சொல்லாதீர்கள். ඔබගේ අමාරුකම් මැද්දේ හැමදේම යක්ෂයා කරන මේ හූනියන් කියලා කියන්න එපා. கர்த்தரே உங்களை நெருக்குகிறார், දෙනාංශෙම ඔබ තද කරනවා. வழியை அடைக்கிறார். මාර්ග වසනවා. எதற்கு தெரியுமா? මොනවටද දන්නවද? அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார். එතුමාව පමණක් ஃபோකஸ் කරන පිණිස. எல்லா பகுதியும் அடைத்து விடுவார். හැම පැත්තම වැසෙනවා. ஒரே ஒரு பகுதி மட்டும் திறந்திருக்கும். එකම පැත්තක් විතරක් ඇරලා දෙනවා. அதுதான் இயேசுவின் ඒක வழி. තමයි යේසුස් වහන්සේගේ මාර්ගය. அதுதான் இயேசுவின் ඒක තමයි வழி. යේසුස් වහන්සේගේ මාර්ගය. அதுதான் தேவ சித்தம். දේව කැමැත්ත. இன்றைக்கு நெருக்கப்பட்டு வந்திருக்கிற ඉතා சகோதரர், අමාරුකම් මැද්දේ ආපු සහෝදරියනි. தேவையில்லாத பிரச்சனைகளை தலைக்குள்ளே போட்டுக்கொண்டு என்னால் விடுதலையோடு ஜெபிக்க முடியவில்லை, தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை என்று சொல்கிற தேவ பிள்ளையே, අනවශ්‍ය ප්‍රශ්න දාගෙන ඔළුවට මට දෙනාසේ ප්‍රශංසා කරන්න බෑ கர்த்தருடைய කියලා. கிருபையை எண்ணி பாருங்க. දෙනාසේ කරුණාව ගණන් කරලා බලන්න. அவர் டே பை டே உங்களை சந்திக்கிறார். දවසෙන් දවස ඔබ මුණ ගැහෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. உங்களுக்கு விடுகிற ஒவ்வொரு பொழுதும் ஆசீர்வாதம் தான். හැම උදෑසනක්ම ඔබට ආශිර්වාදයක්. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். දේ වචනේ කියන ඔබ දෙනාසේගේ කැමැත්ත අනුව තෝරගත් අයට හැම දෙයක්ම සිදු වෙන්නේ යාපට සඳහා. உங்கள் தேசத்தில் யுத்த காலம் நடக்கும் பொழுதெல்லாம், දේශ යුද්ධ සිදු වෙන කාලේ පවා உங்களுடைய தேசங்களுக்கு நெருக்கம் வரும்போதெல்லாம் என்னை அனுப்பி விடுவார். ඔබගේ දේශේ එන අමාරුකම් මැද්දේදී මාව යවනවා මේට. ஒரு முறை யுத்தம் நடக்கிறது. මේ යුද්ධය සිදු වෙනවා. வவுனியா என்கிற இடத்துல, சிதம்பரபுரம் என்கிற இடத்துல மீட்டிங். ඒ වවුනියා ප්‍රදේශයේ මීටින් එකක්. இந்த பக்கம் ஆமி, இந்த பக்கம்
நம்முடைய அருமையான எல்டிடி மக்கள். එක පැත්තක ආමි එක පැත්තක LTT நடுவுல கூட்டம். මැද රැස්වීම. பாஸ்டர் ராஜசிங்கம் என்கிற ஒரு தேவ மனிதர் அதை ஏற்பாடு பண்ணி இருந்தார். පාස්ටර් රාජසිංහ කියන දේවදාසෙක් තමයි ඒක සංවිධානය කළේ. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு அப்ப சின்ன வயசு, ඒක මගේ පොඩි වයසේ දවස්වල நடுங்கி போனேன். මම වෙවුලුවා. இங்க பார்த்தா ஒரு AK-47 இருக்குது, කොහේ පැත්තත් බැලුවම இந்த AK-47 பக்கம் பார்த்தா அது அதை விட பெருசா ඊට இருக்குது. වඩා ආයුධ තියෙන අනිත් පැත්තේ. ஆண்டவர் சொன்னாரு, දෙවියන් වහන්සේ කිව්වා அவங்களுக்கு கையில தான் கன் இருக்குது, ඒ අයගේ හතේ තමයි ආයුධ තියෙන්නේ. உனக்கு வாயில கன். ඔබගේ මුකේ ආයුධ තිබෙනවා. என் வார்த்தை, ඒ වචනය என் வார்த்தை. වචනය. ஹalleluya. හalleluya. ஏறி நின்றோம் மேடையில. මම හිටියා ඒ ස්ටේජ්. என்ன வந்தாலும் சரி, මොනවා වුණත් කමක් නැහැ. தேவன் உங்கள் தேசத்தை சந்திக்க போகிறார். දෙනාන්සේ ඔබගේ දේශේ මුණ ගැහෙන්න යනවා. சொன்னா NORWAY எழுதி காட்டினா, நார்வே. நார்வே தேசத்திலிருந்து சமாதான தூதர்கள் வருவார்கள், நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்தால் ரத்தம் இந்த தேசத்தில் ஓடாது. සමාදානයේ දූතයන් ඔබ ඒකට කීකරු වුණොත් ලේ ගැලීම නතර වෙනවා කියලා. எனக்கு அருமையானவர்களே, அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னோம், ඒ දිවස් වාක්‍ය අපි කිව්වා. யாரும் கேட்கவில்லை. කවුරුත් පිළිගත්තේ නැහැ. அதுக்கு அடுத்து நடந்த விஷயங்கள் உங்களுக்கு ඊට தெரியும். පස්සේ සිදු වුණු දේවල් ඔබ දන්නවා. ஆண்டவரே, நீர் சொல்வது உண்மையானால் ඔබ දෙනාන්සේ ඔබ කියන දේ හරිනම් இன்னொரு அற்புதத்தை தாரும். තවත් ආස්කමක් කරන්න. இந்த இடத்தை நீர் வந்து சந்திப்பது உண்மையானால் මේ තැන ඔබ මුණ ගැහෙන එක இன்னொரு அற்புதத்தை தாரும். තවත් ආස්කමක් දෙන්න. நெருக்கத்தில் இருக்கிறார்கள், ඊට අමාරුවෙන් ඉන්නවා. உம்முடைய கிருபையை காட்டும், ඔබගේ කරුණාව පෙන්වන්න. கிருபையை காட்டும். කරුණාව பෙන්වන්න. திடீரென்று கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு மனிதர் ஒரு கம்பை தூக்கி கொண்டு ஓடி வருகிறார். நான் கால் டிராக்டர் மோதி உடைந்து இருந்தேன், நடக்க முடியாமல் இருந்தேன். இந்த சகோதரன் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என் கால் வந்து விட்டது என்று ஓடி வந்தார். මගේ කකුල කැඩුණ ට්‍රක්කයක් තුලින් දැන් මම මේ සහෝදරයා ආඥා කරන මගේ කකුල සම්පූර්ණ සුව වුණා කියලා ඒ මැදින් දුවගෙන ආවා. அவ்வளவுதான். එතරයි ඉච්චරයි. இரண்டு பகுதியிலிருந்தும் எல்லாரும் வந்து முழங்கால் படியிட்டார். දෙපැත්තේම ඇවිල්ලා හැමෝම දන ගැව්වා යාඥා කරන්න. ஜெபித்தோம். යාඥා කරා. இன்றைக்கு அதே இடத்துல ஒரு மிகப்பெரிய தேவாலயம் இருக்கிறது. ඒ ස්ථානයේ ලොකු දේවස්ථානයක් දැන් තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இனி உங்கள் தேசத்தில் முழுவதும் ஆவிக்குரிய நெருக்கங்களை தவிர வேறொரு நெருக்கமே உங்களுக்கு வராது. මින් ඉදිරියට ආත්මික ඔබට තදබද එනවා Hallelujah. වෙන තදබද එන්නේ නැහැ ඔබට. Hallelujah. හalleluya. ஆவிக்குரிய நெருக்கங்கள் தான். ආත්මික තදබදයක් அது என்ன ஆவிக்குரிய ඒ நெருக்கங்கள்? මොන වගේ තදබදයක්ද? அப்பொழுதுதான் ஊழியத்தை முடிச்சு உட்காருவீங்க, ඒ සේවය අවසන් කරන. இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுவார், මේ ස්ථානට යනවා කියලා இந்த කියනවා. ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு මේ சொல்லுவார், හොස්පිටල් එකට යනවා යන්න කියයි. இந்த ஷாப்பிங் மாலுக்கு போன்னு මේ சொல்லுவார். shopping mall එකට යන්න කියයි. நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, ඔබ වාඩි වෙලා ඉන්නවා. சொல்வார் ஏர்போர்ட்டுக்கு போ. එයාපෝට් එකට යන්න. அங்க ஒரு மனிதன் செய்வதறியா நிக்கிறான், ඒ මිනිහෙක් ඉන්නවා එතන. அவன் பேர் இது, ඔගේ නම මේකයි. அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. එයාට උදව් කරන්න. ஹalleluya. හalleluya. எவ்வளவு சந்தோஷம், කොතරම් සන්තෝෂයක්ද? எவ்வளவு மகிழ்ச்சி. කොතරම් ප්‍රීතිද? நெருக்கங்கள் வரும் பொழுது අමාරුකම් එනකොට தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து දෙනසගේ පාමුල වාඩි වෙලා கிருபை நிரம்பும்படிக்கு பாடுங்கள், துதியுங்கள், வழி தானாய். ඒ කරුණාව වැඩි වෙනකොට ප්‍රශංසා කරලා කරන්න ඒ මාර්ග ඉබේ ඇති වෙනවා. பாடுகள் வரும் பொழுதுதான் දුක් පීඩා එනකොට තමයි அதிகமாக பாடி துதிக்க வேண்டும். අධික ලෙස ගායනා කරලා ප්‍රශංසා කරන්න. பிரஷர் வரும் ඒ பொழுதுதான் ප්‍රෙෂර් එක එනකොට තමයි அந்த பிரஷரை பிரேயரா மாத்தணும். ඒක යාඥාවක් ලෙස වෙනස් කරන්න. ஹalleluya. හalleluya. இது தெரியாமல் போச்சு பாஸ்டர் போச்சு, நான் சாக போறேன், இனி ஆண்டவர் கைவிட்டார்னு நீங்களே ஒரு டிசிஷன் வராதீங்க. ඔබ ඒක දන්නේ නැතුව පාසල් මම අත්හැරියා කියලා ඔබම කරදර වෙලා ඔබ තීරණයක් කරන්න එපා. நெருக்கத்தில் இருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ඒ අමාරුකම් මැද හිටපු දාවිත් ස්වාමීන් වහන්සේ උසස් කළා. நெருக்கத்தில் இருந்த தாவீதை தம்முடைய கிருபையை கொடுத்து அவன் உயர்த்தினார். ඒ අමාරුකම් මැද හිටි දාවිත් තුමාට දෙන කරුණාව දීලා උසස් කළා. இன்றைக்கும் வேலை இல்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, எதற்கெடுத்தாலும் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, உங்கள் தேசத்தில் இனி அதிக வேலை வாய்ப்பு வரப்போகிறது. ඔබ රැකියා නැති අය හැම දෙයකම රට යන්න ඕන කියලා நல்ல මේ கைகளை දේශයට தட்டி ඔබට கர்த்தரை රැකියාවක් ஸ்தோத்திரிப்போம். ලැබෙයි. ஹalleluya. හalleluya. நீங்கள் அநேகருக்கு வேலை கொடுக்க போகிறீர்கள். ඔබ බොහෝ අයට රැකියාව දෙන්න යනවා. You are going to give job to others. බොහෝ අයට ඔබ රැකියාව දෙන්න යනවා. காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அது உருவாக்குகிற ඔබ அபிஷேகம். තුල තියෙන ආලේපය ඇති කරයි බොහෝ දේවල්. தாவீதை நெருக்கத்திலிருந்து விடுவித்த தேவன், දාවිත් තුමාගේ මේ කරදර මැද නිදහස් කරපු விசாலத்துக்கு கொண்டு வந்த தேவன் ඉතා පුළුල්තාවයට ගෙනපු இந்த දෙවියන් காலை வேளையில இங்கே உங்களை சந்திக்க ඔබ வந்திருக்கிறார். මුණ ගැහෙන ස්වාමීන් වහන්සේ පැමිණ තිබෙනවා. எனக்கு அருமையானவர்களே, ප්‍රේමණීයනි, வெளி தேசத்துக்கு போன மக்கள் அநேகருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. බොහෝ පිටරට ගියාගේ ජීවිතය ඉතාම ස්තරම්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். එනසට ස්තුතියි. வீடு வந்து விட்டது, ගෙදරට ආවා. கண்டோமினியம் வந்து விட்டது, ඒ ආවා. பெரிய கார் வந்து බොහෝ விட்டது. කාර් ආවා. Where is morality? මොරැල්ටි.
அங்கே பண்பு சாட்சியின் ஜீவியம் எங்கே? ඒ සාක්ෂිමත් ජීවිතය කොහෙද? சாட்சியின் ஜீவியம் எங்கே? සාක්ෂිමත් ජීවිතය කොහෙද? பணம் வந்தால் மட்டும் போதுமா? මුදල් ලැබුණු තැතිද? BMW கார் வந்தால் மட்டும் போதுமா? BMW කාර් එකව තැතිද? அது அதை வைத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போக முடியுமா? ඒක තියාගෙන ස්වර්ගයට යන්න පුළුවන්? No. බෑ. பரிசுத்தம் தேவை. සුද්ධභාවය අවශ්‍යයි. தேவனை உறவை இழந்து நீ எதை சம்பாதித்தாலும் மோட்ச ராஜ்யம் போகவே முடியாது. දෙනාසේගේ සම්බන්ධකම අතෑරලා මොන දේ ලැබුණත් ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න බෑ. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த මනුෂ්‍යයා මුළු ලෝකෙම ආදායම් කරගත්තා. தன் ஜீவனை நஷ்டப்படுத்த තමගේ ජීවනේ අලාභේ වුණා නම් அதனால் லாபம் என்ன? ඒකේ ලාභය කුමක්ද? இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவை பார். ඔබගේ ආත්මය බලන්න. அது கிருபையினால் இயங்குகிறதா ඒ කරුණාවෙන් ක්‍රියාත්මක වෙනවද? இல்ல வேறு வகையான எண்ணங்களால் நிரம்புகிறதா? නැත්නම් වෙන සිතුවිල්ල තුලින් ක්‍රියාත්මක ஒப்பு වෙනවද? கொடுங்க, බාර වෙන්න. ஒப்பு கொடுங்க. බාර වෙන්න. ஆண்டவர் எனக்கு உம்முடைய கிருபை போதும், එනේ ඔබගේ කරුණාව දෙන්න. எனக்கு உம்முடைய இரக்கம் போதும், ඔබගේ දයාව ඇති. எனக்கு உம்முடைய பிரசன்னம் போதும். ඔබගේ තේජසය. ஹalleluya. හalleluya. எனவே நெருக்கங்கள் விசாலமாக மாறும். මාගේ තියෙන අමාරුකම් විශාලත්වයට පත් වෙනවා. இரண்டாவது ஆண்டவர் யாரை சந்திக்கிறார்? දෙවනුව දෙවනාසේ කාවද මුණ ගැහෙන්නේ? எனக்கு அருமையான காலங்களின் அர்த்தத்தை உணர்ந்து ඒ கொள்ளுகிறவர்கள் කාලයේ අර්ථතේ තේරුම් ගන්න අය நீங்கள் மாற வேண்டும். ඔබ වෙනස් වෙන්න ඕනේ. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23:17 வாசித்து பாருங்கள். එසාය 23:17 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். අවුරුදු 70කට පස්සේ තීරු ජනතාව මුණ ගැහෙනවා. ஐசியா 23:17 23:17 அங்கு வேதம் சொல்லுகிறது, දේ වචනේ කියනවා. ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்தையும் சந்திக்க ஒரு டைமிங் வைத்திருக்கிறார். දෙනාන්සේ හැම දේශයක්ම මුණ ගැහෙන්න කාල පරිච්ඡේදයක් තබා තිබෙනවා. எனக்கு அருமையானவர்களே, இதை சாலமோன் ஞானி சொல்லுகிறான், எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் உண்டு, நேரமும் உண்டு. සාලමෝන් රජතුමා තියෙනවා හැම දෙයකටම කාලයක් තිබෙනවා, වෙලාවක් තිබෙනවා. அதை எப்படி சொல்லலாம்? there is a season for everything and there is a time for everything. කාලයයි වෙලාවයි තිබෙනවා. எனக்கு அருமை காலமும் உண்டு, நேரமும் உண்டு. කාලයයි වෙලාවයි තිබෙනවා. எனக்கு அருமை மேங்கோ சீசன், කාලයක් තිබෙනවා. மேங்கோ ஃப்ரூட். පළතුරු වලට எனக்கு அருமை மேங்கோ ஃப்ரூட். அந்த நேரத்தில் பாருங்க நிறைய மேங்கோ வரும். බෝ අඹ එනවා කාලයකට. டிசைனா மேங்கோ வரும். විදාකාර අඹ ரொம்ப එනවා. சீப்பா கிடைக்கும். ඊටාම ලාභයට ලැබෙනවා. ஆனா இப்போ மேங்கோ இருக்குதா? දැන් අඹ තිබෙනවද? கிடைக்குதா? ලැබෙනවද? கிடைக்குது, ஆனா ரொம்ப விலை. දැන් හරි ගණන්. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் கடினமாக தேவன் ஒரு தேசத்தை நடத்துகிறார் அல்லது குடும்பத்தை நடத்துகிறார் என்றால் அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ඒ දෙනාසේ දේශයක් පවුලක් නඩත්තු කරනකොට ඒ වෙලාවේදී අපි පිළිගන්න ඕනේ. அந்த உபத்திரவத்தை, அந்த நுகத்தை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ඒ පීඩාව, ඒ වියගාව ගැලවෙන ලැබපු අය ඒක උසුලන්න පුරුදු වෙන්න இயேசு ඕනේ. சொன்னார், ඒස් වහන්සේ කිව්වා ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் කෙනෙක් මාව අනුගමනය කරන්න தன்னைத்தான் வெறுத்து තමාව එපා කරලා தன் சிலுவை எடுத்துக்கொண்டு තමාගේ කුරුසය අරගෙන என்னை பின்பற்ற கடவுள். මාව අනුගමනය කරන්න. There is a cross in your shoulder. உங்களுடைய தோளில் ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. ඔබගේ කරපිට කුරුසයක් තබා තිබෙනවා. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பொறுப்பு. ඒක වගකීමක් තිබෙනවා. அந்த பாதை, அந்த சிலுவையை சுமந்து தான் நீங்க பரலோகத்துக்கு வர முடியும். ඒ උසුලගෙන තමයි ස්වර්ගයට එන්න පුළුවන්. நீங்க நினைக்கிறீங்க, ஐ எம் கோயிங் டு ஆல்டர் மை கிராஸ், என்னுடைய சிலுவை நான் கொஞ்சம் அறுத்து கொண்டு ஷார்ட் ஆக்கிக்கிறேன், நீளமா இருக்குது அதை ஷார்ட் ஆக்கிக்கிறேன்னு சொல்றீங்க. ඔබගේ කුරුසේ දිග නිසා ඔබ කපලා කොටා කරලා මම අරගෙන යනවා කියලා ඔබ හිතනවා. ஆனா நீங்க கடவுளா? ඔබ දෙවියන්ද? அவருக்கு தெரியாதா உங்களை பற்றி ஒரு சித்தத்தை? ඔබට එතුමාට දන්නද ඔබගේ කැමැත්ත? எந்த வருஷத்துல எப்படிப்பட்ட எழுப்புதல தரணும் தெரியாதா? මොන වර්ෂයේද මොන වගේ පිබදීමක්ද දෙන්න ඕනේ? எந்த நேரத்துல உன் வீட்டுக்கு மாப்பிள்ளை அனுப்பணும் தெரியாதா? කොයි වෙලේද ඔබගේ මනාලය එවන්න ඕනේ කියලා? எந்த நேரத்துல உங்க கையில ஆண்டவர் the key, கிங் டேவிட் கீ, தாவீதின் வீட்டின் திறவுகளை கொடுக்கணும் தெரியாதா? දාවිද්ගේ අතුර කොයි වෙලේද ඔබට දෙන්න ඕනේ කියලා එතුමාට දන්නේ නැද්ද? நாம எப்பொழுதுமே வேகம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். අපි නිතරම වේගයේ කියාගෙන ඉන්නවා. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அப்படி கிடையாது. நிறுத்தி நிதானமாய் பெர்ஃபெக்ட்டா செய்வார். දේනාන්සේ නතර කරලා ඊ타ත්ම සංසුන්ව හරි වෙලාවට කරනවා. நீங்களா இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? ඔබ මොනවද කොහොමද කරන්නේ? முதல் நாளிலேயே ஆதாமை படைத்திருப்பீர்கள். පළවෙනි දවසම ආදාම මවල ඇති. இரண்டாவது நாளே ஏவாளை படைத்திருப்பீர்கள். දෙවනුව ඒවාල මවල ඇති. கடைசியில் நட்சத்திரம், சூரியன் இதெல்லாம் படைச்சு முடிக்கிறதுக்குள்ள இவன் டிவோர்ஸ் கேட்டு நிற்பான்.
තරු හැමදේම මවන්න ප්‍රථමයෙන් මේගොල්ලෝ ඩිවෝස් ඉල්ලලා ඇති. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. දැන් ෆැෂන් එකක් වෙලා. ஒரு பழமொழியை கேட்டேன். මම පස්තා පිරලක් ඇහුවා. இன்னைக்கு ஒரு மாடல் கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ක්‍රිස්තියානි මොනවද කියන්නේ? யுவர் சில்ட்ரன் ඔබගේ දරුවෝ அண்ட் மை சில்ட்ரன் මගේ දරුවෝ ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். අපේ දරුවෝ இன்னொருத்தனோடு உனக்கு பிறந்த குழந்தைகளும் තව කෙනෙකුට ඉපදුන දරුවෝ පවා இன்னொருத்தியோடு எனக்கு பிறந்த குழந்தைகளும் තව කෙනෙක් එක්ක මගෙත් එක්ක இப்ப එකතුන இப்ப දරුවෝ நமக்கு 2 பேருக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளோடு මගෙත් එක්ක ඉපදුන දරුවෝ விளையாடிக்கிட்டு இருக்காங்களா? සෙල්ලම් කරනවලු. இது எப்படி? ඒ කොහමද? இது என்ன? මේක මොනවද? ஏன் ஆண்டவர் அந்த நேரத்துல ஒரு 100 ஆதாம செய்திருக்கலாமே? ඇයි ඒ වෙලේදී ආදාම් 100ක් විතර මවන්න තිබ්බනේ? 100 ஏவாள செய்திருக்கலாமே? 100ක් ඒවාල්ව මවන්න තිබ්බා. பழுகி பெருகுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே? වැඩි වර්ධනය වෙන්න කියලා. என்ன நடந்திருக்கும் தெரியுமா? මොනවද වෙලා ඇත්ත දන්නවද? யாருக்கு எந்த குழந்தை பிறந்ததுன்னு தெரியாது. කාටද කාට එක්කද දරුවෝ ඉපදුනේ කියලා දන්නේ නැහැ. அந்த சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியா ඒ இருக்கு. පරම්පරාව සුද්ධවත් පරම්පරාවක්. அந்த சந்ததி விபச்சார சந்ததியா ඒ இருக்கு. කාමීච්ඡාචාර පරම්පරාවක්. அந்த சந்ததி ஒரு கொடூரம் உள்ள சந்ததியா ඉතා දරුණු පරම්පරාවක් වෙනවා. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து ඒ නිසා උප්පත්ති පොතේ ආයේ 1-2 කියලා බලන්න. அங்கு வேதம் சொல்கிறது, සුදු බයිබලයේ කියනවා தேவ புத்திரர்கள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு மனுஷ புத்திரர்கள் அவர்களோடு இணைந்தார்கள், அவர்களுக்கு ராட்சசர்கள் பிறந்தார்கள். ඒ දේව පුත්‍රයන් ඒ පොළවේ ඉන්න ස්ත්‍රීන් ලස්සනයි කියලා ඒගොල්ලොත් එක්ක එකතු වුණා. ඒ තුලින් යෝධයෝ ඉපදුණා කියලා. தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளோடு தான் இணையணும். දේව දරුවන්ට එක්ක තමයි එකතු වෙන්නේ. அவர்கள் உலகத்து மனுஷ பிள்ளைகளோடு இணைந்தால் லோகே- அந்த பிள்ளைகள் ராட்சசர்களாக கொடூர குணமுள்ளவர்களாகத்தான் பிறப்பார்கள். ඒ ලෝකයේත් එක්ක එකතුලා ඉපදුන දරුවෝ ඉතා දරුණු ඉතා නපුරු අය තමයි ඉපදෙන්නේ. எனவே கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்காக குறித்திருக்கிற சமயமும் நேரமும் வந்து விட்டது. ඒ නිසා ඔබට නියම කරපු කාලය වෙලාව දැන් පැමිණ තිබෙනවා. உனக்கென்று ஆண்டவர் முன்குறித்த அந்த வேலை வந்து விட்டது. ඔබට ප්‍රථමයෙන් තබා තිබුණ වෙලාව පැමිණ තිබෙනවා. இதுவரைக்கும் கண்ணீரில் இருந்தீர்கள், ඔබ කඳුලෙන් හිටියා මෙතන. இதுவரைக்கும் உபத்திரவத்தில் இருந்தீர்கள். උපද්‍රවයන් මැද්දේ හිටියා. இப்பொழுது அந்த சீசன் முடிகிறது. ඒ සීසන් එක අවසන්. கர்த்தர் உன்னை சந்தோஷத்தின் மணவாளன் சத்தம், சந்தோஷம். மணவாட்டி சத்தத்துக்கு நேராக அனுப்புகிறார். මනාලයාගේ මනාලියගේ සන්දේ ඔබට ඇතෙන්ට යනවා. ஹalleluya. හalleluya. உன் துக்க நாட்கள் முடிந்தது. ඔබගේ දුක අවසන්. உன் வேதனை நாட்கள் ඔබගේ முடிந்தது. වේදනාව දවස අවසන්. நீங்கள் இந்த நெருக்கத்தின் மத்தியில் உண்மையாய் இருந்ததை கர்த்தர் මේ அறிந்திருக்கிறார். අමාරු මැද්දේ ඔබ අවංකව හිටපු නිසා. ஹalleluya. හalleluya. இனி உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம்தான். මින් ඉදිරියේ ඔබට இருக்கவே இருக்காது, நெருக்கமே இருக்காது. ඔබට අමාරුකම් තිබෙන්නේ නැහැ. உங்கள் வாழ்க்கையில் இனி பெருக்கம்தான், ඔබ වැඩි වර්ධනය වෙනවා. மல்டிப்ளிகேஷன். அப்போ වැඩි වෙනවා. நீங்கள் ஒருவேளை ඔබ වෙලාවක් கண்ணீரின் நிமித்தம், කඳුළු කරුණු කොටගෙන போராட்டங்களின் நிமித்தம் පොරබැදීම කරුණු කොටගෙන உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்து போயிருக்கலாம். ඔබගේ පොරොන්දු ඔබට අමතක වෙලා ඇති. ஆனால் ஆண்டவர் மறக்க නම් දෙනවා අමතක කරන්නේ නැහැ. சொன்னதை நிறைவேற்ற வந்திருக்கிறார். කියපු දේ ඉටු කරනවා. சொல்லாததையும் செய்ய வந்திருக்கிறார். කියපු නැති දේවත් ඉටු කරනවා. ஹalleluya. හalleluya. நாம் நினைப்பதற்கும் අපි හිතන්නටත් வேண்டிக் கொள்வதற்கும் පතන්නටත් அதிகமாக අධික ලෙස ක්‍රියා කරනවා. அதிகமாக අධික ලෙස ක්‍රියා කරනවා. அதிகமாக. අධික ලෙස. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த இடத்துல யோவான் என்கிற இயேசுவுடைய சகோதரனை குறித்து சொல்லி கடந்து செல்ல ஆசை. යෝවාන්ගේ යේසුස් වහන්සේගේ සහෝදරයා ගැන කියන්න ආස වෙනවා. இயேசுவுடைய தாய்க்கு மிக நெருக்கமான உறவினர். යේසුස් වහන්සේගේ අම්මට ඉතා කිට්ටු නෑ. இயேசு ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய மார்பில படுத்திருந்தவர். යේසුස් වහන්සේ සේවය කරන යාගේ රහේ නිදාගත්ත කෙනෙක්. ஆனால் නමුත් அவருடைய அவ்வளவு பெரிய மனுஷன் තරම් ලොකු මනුෂ්‍යයා தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், ඒ ලිපිය ලියනකොට කියනවා 1 John chapter 3 1 யோவான் 3க்கு வருவீர் என்று சொன்னால், 1 யோவான் 3 அவரிடத்தில் எல்லாரும் கேட்கிறார்கள், இனி நாம் எப்படி இருப்போம் என்று கேட்கிறார்கள். මින් ඉදිරියට අපි කොහොමද ඉන්නේ කියලා අහනවා. 1 John chapter 3 verse 1 and 2 நாம் எப்படி இருப்போம் என்று கேட்கிறார்கள். අපි කොහොමද ඉන්නේ කියලා ඉදිරියේද කියලා අහනවා. அங்கு சொல்லுகிறார், කියනවා நாம் අපි எப்படி இருக்க போகிறோம் என்று எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. කොහොමද ඉන්නේ කියලා අපිට එළිදරව් කළා නැහැ. ஆனால் அவர் வரும்போது அவரை போல் இருப்போம் என்பதை மட்டும் புரிந்திருக்கிறேன் என்று නමුත් சொல்கிறார். එතුමා එනකොට එතුමා වගේ අපි ඉන්නවයි කියලා ලියා තිබෙනවා. For we shall him as he is. Hallelujah. හalleluya. அங்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், වචනයක් කියනවා. that what we will be not has not yet. இனி எப்படி இருப்போம்
என்பது எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. මින් ඉදිරියට අපි කොහොමද ඉන්නේ කියලා එළිදරව් කළා නෑ. யோசித்து பாருங்கள். කල්පනා කරලා බලන්න. இயேசுவோடு வளர்ந்தவர், යේසුස් වහන්සේත් එක්ක ජීවත් වුණ කෙනා. மனுஷகுமாரனாக இயேசு 30 வருஷம் இருக்கும்போது இருந்தவர். මනුෂ්‍ය කුමාරයෙක් ලෙස අවුරුදු 33ක් එයත් එක්ක හිටපු කෙනෙක්. இப்பொழுது 3.5 வருஷம் தேவகுமாரனாக அவர் இருக்கும்போதும் இருந்தவர். එයා අවුරුදු 3මාරක් දේව කුමාරයා ලෙස හිටපු එයත් එක්ක හිටියා. இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு දැන් උත්තාන වූ යේසුස් වහන්සේ 40 நாட்கள் அங்கு உலாவும் பொழுதும் அவரை பார்த்தவர். දවස් 40ක් යේසුස් වහන්සේ හැමතැන සක්මන් කරනකොට එයා බැලුපු කෙනෙක්. என்ன சொல்ல வேண்டும்? එයා මොනවද කියන්න ඕනේ? என்ன சொல்ல එයා வேண்டும்? මොනවද කියන්න அந்த ඕනේ? காலத்தை உணர்ந்து கொள்ள ඒ வேண்டாமா? කාලේ තේරුම් ගන්න නැද්ද? அந்த சமயத்தை உணர்ந்து கொள்ள ඒ வேண்டாமா? සිදුවීම තේරුම් ගන්නේ නැද්ද? கேட்கிற சபையின் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ඒ வேண்டும்? ආන සභාවේ දරුවන්ට කියන්න ඕනේ මොනවද? ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? ඇයි බය වෙන්නේ? பரலோகத்துல இருப்போம், ස්වර්ගයේ ඉන්නවා. தேவ தூதர்களைப் போல දේව இருப்போம், දූතයන් වගේ ඉන්නවා. அவரோடு முகமுகமா එයාගේ பேசுவோம். මූණට මූණ කතා කරනවා. சொல்ல வேண்டாமா? එහෙම කියන්න ඕනේ නේද? எனக்கு அருமையான தேவனுடைய ප්‍රේමණීය பிள்ளைகளே, දේව දරුවනි. இன்னும் வெளிப்படவில்லை, තාමත් එළිදරව් වුණේ නැහැ. ஆனால் அவரை போல இருப்போம். නමුත් අපි එතුමා වගේ இது ඉන්නවා. எதை குறிக்கிறது ඒක தெரியுமா? මොනවද ඒක අදහස් කරන්නේ? ஒன்று, එකක් உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ඔබට ඉපදෙන දරුවා ஆண் குழந்தையா இருக்கலாம், පිරිමි දරුවෙක් වෙන්න පුළුවන්. இல்லாவிட்டால் பெண் குழந்தையா பிறக்கலாம். නැත්නම් ගෑනු දරුවෙක් වෙන්න පුළුවන්. சில தீர்க்கதரிசிகள் இப்படி அடிச்சு விடுறது. සමහර දිවස්වල මේ විදිහට ගහලා දානවා. எனக்கு அருமையான எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று ஆண் குழந்தை பிறக்கும், இல்லாட்டா பெண் குழந்தை தான் பிறக்கும். හැම කෙනාට පිරිමි දරුවෙක් නැත්නම් ගෑනු දරුවෙක්. இதுவா தீர்க்க தரிசனம்? මේකද දිවස් වාක්‍ය. இல்ல. නෑ. தீர்க்க தரிசனம் என்பது என்ன? දිවස් වාක්‍ය නම් அடுத்த உற்பவ திட்ட காலத்திலே ඒ එන්නව සිදු ඉදිරි කාලෙදී நீ ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்பாய். ඔබ පුත්‍රයෙක්ව දරා ගන්නවා. தீர்க்க தரிசனம் என்பது என்ன? දිවස්වරය කියන්නේ මොනවද? நீ தமஸ்குவுக்கு போ, அங்கு நேர் தெருவிலே சவுல் என்கிற ஒரு மனுஷன் இருப்பான். அல்லேலூயா. දමස්කෝට යන්න ඔබ සවුල් කියලා පුද්ගලයෙක් ඉඳී. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் எப்பொழுதுமே டைம் அண்ட் சீசன் அண்ட் அக்யூரசி, காலம் அந்த நேரம் அப்படி பின் பாயிண்டா இருக்கும், அக்யூரேட்டா දෙවියන් இருக்கும். වහන්සේ නිතරම කාලයයි වෙලාවයි තාමත්ම හරි ආකාරයේ කියනවා. அதைத்தான் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பண்டிதர். பொதுவாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை விட பர்டிகுலரா கொடுக்கிற ரேமா என்கிற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். රේමා කියන වචනයට තමයි අධික ඒ වැදගත්කමක් දෙන්නේ. සාමාන්‍ය පොදුවේ කියන දේවල්ට දේව පඬිතයන් වැඩි අවධානය යොමු කරන්නේ. எனக்கு அருமையானவர்களே, யோசுவா 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. යෝසුවා පළවෙනි පරිච්ඡේදය කියවලා බලන්න. நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு. ඔබ බලමත් වෙලා ශක්තිමත් වෙලා ඉන්න. இது யாருக்கு சொன்ன ඒක வார்த்தை? කාටද කියපු වචනයක්? இது யாருக்கு சொன்ன ඒක வார்த்தை? කාටද කිව්වේ? யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை. යෝසුවාට කිව්වේ. அதை வாசிக்கும் பொழுது நமக்கும் கூட கொஞ்சம் ஒரு அப்படியே ஒரு எனக்காகவே எழுதப்பட்டது போல இருக்கிறத அப்படி நினைக்கிறோம். අපි කියවනකොට තේරෙනවා නිකන් අපිටත් ඒ වගේ ඇඟෙනවා මේක අපිට ලිව්වා වගේ. நான் அதை எடுத்துக்கொள்கிறேன்னு நாம எடுத்துக்கொள்கிறோம். අපි ඒක අපිට කියලා ලබා ගන්නවා. அதுக்கு பேர் லோகோஸ். ඒක ලෝගෝස්. பொதுவான வார்த்தையை சுதந்தரித்தல். පොදු වචනයක් අපි ඒක අයිති කරගන්නවා. பொதுவான கானான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் உரியது. පොදු කානාන් දේශය ඉස්රායෙල් ජනතාව හැමෝටම පොදුයි. ஆனால் எல்லாரும் போய் எல்லா இடத்துல இருக்க முடியாது. හැමෝටම හැමතැනම ඉන්න බෑ. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு எல்லையை ஆண்டவர் போட்டார். හැම ගෝත්‍රයටම සීමාවක් තැබුවා. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். අප්‍රසන්නාලික මහිමයට පත් කරන්න. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இந்த ஏரியாவுக்கு என்று ஒரு கண்ட்ரோல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. මේ ඒරියා එකේ කන්ට්‍රෝල් කරන පොලිස් ස්ටේෂන් එකක් තිබෙනවා. இந்த இடத்துல நடக்கிற கிரைம்ஸ் அந்த ஜூரிசெக்ஷன்ல தான் நமக்கு ரிப்போர்ட் பண்ண முடியும். ඒ වරද්දක් වෙන තැනට එතන ඒ පොලිසියට තමයි කියන්න පුළුවන්. எனக்கு அருமையான ஐ டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட் போய் எனக்கு காய்ச்சலுக்கு ஊசி போடுங்கன்னு சொல்ல முடியாது. ඈ සම්බන්ධ වෙන දොස්තර කෙනෙකුට මට උණට බේත් කරන්න කියලා කියන්න බෑ. ஒரு ஃபீவர் பார்க்குற பொதுவான பிசிஷியன்ட்ட போய் எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. සාමාන්‍යයෙන් පොදුවේ අපේ උණකට බලන දොස්තර කෙනෙකුට ඔපරේෂන් කරන්න කියන්න බෑ. தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். දේව දරුවෝ තේරුම් ගන්න. தேவ ஜனங்கள் இதை புரிந்து கொள்ள දේව வேண்டும். ජනතාව තේරුම් ගන්න. உங்கள் வாழ்க்கையில கஷ்ட காலமும் வரும். கஷ்ட காலத்துக்கு ஏற்ப துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்க சந்தோஷமும் வரும். ஆனால் விசுவாசி ஒரே மாதிரியா இருக்க வேண்டாம். හැම ඇදලිවන්ත දුක් කාලයක් තියෙනවා, සන්තෝෂ කාලයක් තියෙනවා. නමුත් ඒ දේව දරුවෝ හැමෝම එක විදියට ඉන්නට ඕනේ. சந்தோஷம் வரும் பொழுது எப்படி கர்த்தரை துதிக்கிறீர்களோ அதுபோல கஷ்டங்கள் வரும் பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ඒ සන්තෝෂ එනකොට අපි ප්‍රශංසා කරනවා වගේ දුක් කරදර එනකොටත් ප්‍රශංසා කළ යුතුයි. அத்திமரம் துளி விடாமல் போனாலும் மந்தையிலே மாடுகளிட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். අත්තිකා ගහේ පළ දැරුවේ නැත්තම් මිදිවැලේ පළ නාවේ නැත්තම් හරි අපි සන්තෝෂෙන් ඉන්න
ඉන්නට ඕනේ. அதுதான் கர்த்தர் உங்களை சந்தி. ඒක තමයි දෙවියන්සේ බලාපොරොත්තු. அதுதான் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். දෙවියන්සේ මුණ ගැහෙන එකයි. ஹalleluya. Hallelujah. சம்பளம் வாங்குற முதல் வாரத்துல மட்டும் சந்தோஷம். පඩිය ගත්තම පළවෙනි සුමානේ හරියට සන්තෝසයි. 25ஆம் தேதிக்கு மேல வந்தா 25ට පස්සේ வீட்டுக்குள்ள பூரா சண்டை தான். ගෙදර නිතරම රණ්ඩු. நாயே பேயே බල්ලා வா බල්ලා எவ்வளவு පුසා. சண்டை. කොතරම් රණ්ඩු. கல்யாணம் முடிச்ச புதுசுல විවාහ වුණා ආරම්භයේදී. மனைவியை பார்க்கும்போது ஹனி හරිය බලනකොට டார்லிங் ඩාලින් அப்புறம் පෑ எனக்கு அருமை, என்ன வாழ்க்கை இது? මොනවද මේ ජීවිතේ? இன்றைக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் மரண பரியந்தம் இருக்க අද வேண்டும். තියෙන සන්තෝෂේ මරණය දක්වා තිබෙන්න ඕනේ. கணவரை பார்க்கும்போது இருக்க வேண்டும். ස්වයං පුරුෂයා බලනකොට තිබෙන්න ඕනේ. தமிழ்நாட்டில் என்ன செய்வாங்க தெரியுங்களா? තමිල්නාඩුවේ මොනවද වෙන්නේ? கணவருக்கு வயசாகி விட்டால் ස්වයං පුරුෂයාට වයසට ගියාම வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட், எங்க உங்க கணவர் அப்படி கேட்டா කොයිද ස්වයං පුරුෂයා කියලා? அது வரும். ඒක එයි. அது என்ன நாயா மாடா? බල්ලෙක්ද? அது வரும் என்று சொல்வார். ඒක එයි. நான் சொல்வேன் அது அல்ல, அவர். அவர் ஹalleluya. එයා எனக்கு அருமையில் இயேசு அப்படித்தான். යේසුස් වහන්සේමයි. உங்களை சில நேரம் அப்படியே எரிகிற சூளைக்குள்ள அப்படியே விட்டுருவார், நிப்பாட்டிடுவார். ගිනි ජාලයට ඔබ අතාරිනවා. நில்லுன்றவார். ඉන්න කියනවා. நீங்க கூப்பிடுங்க, ஐயோ ඔබ අඬ ගහන්න ඕන. வரமாட்டார். එන්නේ නැහැ. உங்களை கட்டுவாங்க, ඔබ ගැට ගහයි. வரமாட்டார். එන්නේ නැහැ. தூக்கி உள்ள போடுவாங்க, ගැට උස්සලා දානවා ඇතුළට. அங்க கீழே விழும்போது வந்துருவார். ඔබ වැටෙනකොට එනවා. கைகளை தட்டி கத்தர ප්‍රසන්න දෙනාසට அவர்தான் ஹீரோ. ඒක තමයි හීරෝ. அவர்தான் ஹீரோ. එයා තමයි හීරෝ. ஆமென். ආමෙන්. என்ன நடக்கட்டும், මොනවද ඒ වුණත් என்ன நடந்துரும், මොන දේ වෙනත් என்ன நடந்துரும், මොනවද ඒ වෙන්නේ என் பிள்ளை நான் நம்புறேன். මගේ මම විශ්වාස කරනවා. கடைசி நீங்க பாத்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகி ஐயோ என்ற கர்த்தாவே நீ விட்டுருங்கன்னு சொல்ற நேரம் நான் உன்னை விட மாட்டேன்னு வந்துடும். මම අත්හරින්න කියලා කියන වෙලාවට සවනන්ස කියන මම අත්හරින්නේ නැහැ කියලා. அப்பொழுதும் அவர் நம்முடைய ஆண்டவர். ඒ වගේ තමයි අපගේ දෙවියන්. Hallelujah. හalleluya. சில காரியங்களை நீங்க கேட்கவே மாட்டீங்க, සමහර දේවල් බාහන්නෙම නැහැ. போனஸா கொடுப்பார். බෝනස් ලෙස ඉල්ල. அப்பொழுதும் அவர் நம்முடைய ஆண்டவர். ඒ වෙලේ තියෙන අපගේ Hallelujah. දෙවියන්. හalleluya. உங்களுக்கு உங்களில் பலருக்கு ஆண்டவர் போனஸ் தரப்போகிறார். බොගේ බෝ අයට බෝනස් දෙනවා. மல்டிப்ளிகேஷன். වැඩි කරලා දෙනවා. அவர் நீங்கள் நினைக்காததுக்கு மேல கொடுக்க ඔබ போகிறார். හිතන්නටත් වැඩිය அப்ப දේවල් என்ன දෙන්න. அர்த்தம்? ඒකේ තේරුම කුමක්ද? இன்னும் நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும் என்று. තවත් ඔබ අවංකව ඉන්නට ඕනේ. ஹalleluya. හalleluya. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். අන්තිමට කියලා වසන් කරා. முதலாவது நெருக்கத்தில் இருக்கிறவர்களை ඉතා சந்திக்கிறார். අමාරුකම් මැද්දේ මොනවා ගෑනවා. இரண்டாவது ஆண்டவர் நடத்துகிற வேலைகளை புரிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் சந்திக்கிறார். එයා මුණ ගැහෙනවා. එයා තේරුම් ගත්ත අයට එයා මුණ ஏனென்றால் ගැහෙනවා. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிறதுக்கு முன்பு எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். ඒ කුරුස පත් වෙන්නට ප්‍රථම යේසුස් වහන්සේ ජෙරුසලම් බැලුවා ඇඬුවා. எருசலேமே, ජෙරුසලම எருசலேமே, ජෙරුසලම உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ඔබ நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிற காலத்தை நீ புரியாமல் போய்விட்டாய். මම මුණ ගැහෙන්න ආපු කාලේ ඔබ තාම තේරුම් ගත්තේ නෑනේ. உன்னிடத்தில் செய்த அற்புதத்தை போல சோதோம் குமாராவிலே செய்திருந்தால் கூட அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். ඔබ ළඟට කරපු ආස්කම් ඒ සොදොම් ගොමෝරා කිව් කරා නම් ඒගොල්ලෝ සිත් ඇරෙනවා. வாட் a passion. அவருடைய ஆத்ம பாரத்தை, එයාගේ ආත්ම බාර බලන්න. அவருடைய கண்ணீரை பாருங்க. මයි කඳුල බලන්න. கண்ணீரை பாருங்க. කඳුල බලන්න. உங்களில் சிலரை பார்த்து அப்படித்தான் ஆண்டவர் அழுகிறார். ඔබ සමහර අය බල්ලා යේසුස් වහන්සේ මේ විදිහටම අඬන්නේ. உனக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கார், කොතරම් මුදල් දුන්නද? உனக்கு எவ்வளவு நாலேஜ் விஸ்டம் கொடுத்திருக்கார், කොතරම් බුද්ධිමත්කම ප්‍රඥාව දුන්නද? எனக்காக நீ பயன்படுத்த மாட்டேங்கிறாய். මා උදේසාව පාවිච්චි කරන්නේ නැහැ කියනවනේ. நான் உனக்கு தாராளமா கொடுக்கிறேன், උඹට ගොඩාක් අධික ලෙස දෙනවා. ஆனா நீ கஞ்சத்தனமா இருக்கிறாய். ඔබ ලෝභ තන විදියට ඉන්නවා. காலத்தை புரிந்து கொள். කාලය තේරුම් ගන්න. காலத்தை புரிந்து கொள். කාලය තේරුම් ගන්න. உன்னை நான் சந்திக்க வந்தேன். ඔබ මුණ ගැහෙන්න පැමිණ තිබෙනවා. கடைசியாக අන්තිමට கர்த்தர் யாரை சந்திக்க? දෙනාසේ කාවද මුණ ගැහෙන්නේ? எனக்கு அருமையானவர்களே, ප්‍රේමවන්තයින් தேவனாகிய கர்த்தரை பற்றி பேசுவதற்கு දෙවියන් වහන්සේ ගැන කතා කරන්න தீர்க்கதரிசிகள் தேவை, දිවස්වරය අවශ්‍යයි. வைராக்கியமா பேசுகிற மக்கள் தேவை, ජූලිතභාවයෙන් කතා කරන ජනතාවන් பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் தேவை. පාගාලට දන ගහන්න නැති 10,000ක් අවශ්‍යයි. அந்த 7000 பேரில் ஒருத்தராகத்தான் கர்த்தர் இந்த மிஸ்பா சபையை தன் கையில உள்ளங்கையில வைத்திருக்கிறார். ඒ 7,000ක එක්කෙනෙක් ලෙස තමයි මේ මිස්පා සභාවේ අල්ලේ තබාගෙන ඉන්නේ. ஹalleluya, හalleluya ஹalleluya. හalleluya. 37 வருஷம் ஒவ்வொரு வாரமும் விதவிதமான மக்களோடு நான் இருக்கிறேன். අවුරුදු 37ක් විවිධාකාර මනුෂ්‍යයන් එක්ක මම ඉන්නවා. பல திருச்சபை லீடர்ஸ், டெனாமினேஷன் லீடர்ஸ் நான் பார்த்திருக்கிறேன். විවිධාකාර සභාවල නායකයන්ව මම බලලා තිබෙනවා. என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு சொன்னா, කොහොමද ඉන්නේ කියලා ඇහුවම எங்க டெனாமினேஷன் 100 சர்ச் வளர்ந்துட்டு,
ඒ මගේ අපගේ වර්ධනය සභාව 100කට වර්ධනය වෙලා எங்க තිබෙනවා. டெனாமினேஷன் இப்போ இன்டர்நேஷனல் ஆயிடுச்சு. ජාත්‍යන්තරව පැතිරිලා තිබෙනවා. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பேன், මම දෙනසකින් ඉල්ලනවා. ஆண்டவர் இவங்க மிஸ்டர் லோக்கலா இருந்தவங்க இப்போ மிஸ்டர் இன்டர்நேஷனலா மாறிட்டாங்க. දැන් මම මිස්ටර් ලෝකල් වලදීම දැන් ඉන්ටර්නැෂනල් වෙනවා. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙනසට ස්තුතියි. கர்த்தாவே நன்றி என்று சொல்லுவேன். ස්තුති කරන්න ඕනේ. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? දෙනස මොනවද කියන්නේ? ஒன்றும் பேச மாட்டார், කිසි දෙයක් කතා කරන්නේ නැහැ. இப்படி செய்ய காட்டுவார். මේ අතින් පෙන්නනවා. பிரயோஜனம் இல்லை, ප්‍රයෝජනයක් නැහැ. பிரயோஜனம் இல்லை. ප්‍රයෝජනයක් නැහැ. அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. මාව තේරුම් ගත්තේ නැහැ. அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தை வளர்க்க பார்க்கிறார். ඔවුන්ගේ ස්ථාපනය වර්ධනය කරන්න බලනවා. நான் ஸ்தாபனத்தின் தலைவன் அல்ல, මම ස්ථාපනයේ නායකයා නෙවෙයි. உலகத்தின் தலைவர். கைகளை தட்டி ලෝකේ கர்த்தரை ஸ்தோத்திரம். නායකයා. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. அந்த விதத்தில் உங்கள் போதகரை நான் பாராட்டுகிறேன். ඒ අනුව අපගේ දේවදාසයව පාරාට්ටු කරන්න. அதே அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் என்று இங்கு வந்திருக்கிறேன். ඒ ආලේපේ ඔබගව තුල තිබේ කියලා විශ්වාස කරලා நமக்கு தேவை இந்த ஸ்ரீலங்காவை சர்ச்சா மாறணும். අපිට අවශ්‍ය கைகளை தட்டி ලංකාව கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். වෙනස් කිරීමට යේසුස් වහන්සේ තුල இந்த கொழும்புவே கர்த்தருக்காக மாற வேண்டும். ලංකාව කොළඹම යේසුස් වහන්සේ උදෙසා உலகமே கர்த்தருக்காக மாற ලෝකයේම வேண்டும். දෙවියන්වහන්සේ උදෙසා වෙනස් වෙන්න. எல்லா பாஷைக்காரரும் பரலோகத்துக்கு வர හැම வேண்டும். භාෂාවක් அவன்தான் கர்த்தருடைய சிநேகிதன். එයා තමයි දෙවියන්වහන්සේගේ ආදරව அவன்தான் යාළුවා. தேவன் சந்திக்கிற மனுஷன். දෙවියන්වහන්සේ මුණ ගැහෙන මනුෂ්‍යයා. அவன்தான் கிருபாசனத்தண்டை முன்பதாக நிற்கும். එයා තමයි කරුණාසනයේට ඉදිරියේ ඉන්න මනුෂ්‍යයා. பாருங்கள், බලන්න. ஒரே ஒரு வசனம். එකම එක වචනයක්. எக்ஸோடஸ் 25:22. නික්ම යාම. யாத்ராகமம் 25:22. 25 22. 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சியின் பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். ඔබට ஹல்லேலூயா, උගන්වන දේවල් ඔබ සමග කියමි. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரீத்திக்கு ஹல்லேலூயா. ஆமென், ආමේන්. ஆமென். ආමේන්. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோசே ஆண்டவர் எங்க சந்திப்பார்? මෝසෙස් තුමා කොහොමද දෙවියන්වහන්සේ මුණ ගැහෙන්නේ? எங்கு சந்திப்பார்? කොයිද මුණ ගැහෙන්නේ? ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று போட்ட பின்பு அங்கே வந்தால்தான் சந்திப்பார். සම්මුඛ වීම කූඩාරමක් ගැව්වට පස්සේ එතනට ආවොත් තමයි මුණ ගැහෙන්නේ. அதற்கு முன்பு எல்லா பர்வதத்திலும் சந்தித்தார். கர்மேல் பர்வதத்தில் சந்தித்தார், ஓரே பர்வதத்தில் சந்தித்தார். ඒකට ඉස්සෙල්ලා කර්මේල් ඕරෙල් කියන කඳුවල තමයි මුණ ගැහුනේ. ஆனால் නමුත් சர்ச், ஆசரிப்பு கூடாரம், டேபர்னக்கிள் ஆஃப் காட் என்று உருவான பின்பு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும்தான் சந்தித்தார். දේවස්ථානයක් ආවට පස්සේ ඒ සම්මුඛ වීම කූඩාරම ආවට පස්සේ ඒ අති සුද්ධ ස්ථානයේ තමයි දෙවියන්වහන්සේ ඌ මුණ ගැහුනේ. அப்போ நீங்க நன்றாக புரிந்து கொள்ள, ඔබ හොඳට තේරුම් ගන්න. உங்க வீட்டில் ஜெபிக்கலாம், ඔබ ගෙදර යාඥා කරන්න පුළුවන්. கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஜெபிக்கலாம். ලැබෙන තැන් පවා යාඥා කරන්න. எங்கும் அவரை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. හැම තැනම එතුමාව නම දෙන කාලය පැමිණලා තිබෙනවා. அங்கு தொழுகையை ஏற்றுக்கொள்வார், ඒක නම දීම පිළිගන්නවා. பேச மாட்டார், කතා කරන්නේ නැහැ. பேச மாட்டார். කතා කරන්නේ නැහැ. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள, හොඳට තේරුම් ගන්න. நீங்கள் துதிக்கிற இடத்துலலாம் வந்து அவர் அந்த ஆஃபரிங்ஸை ஏத்துக்குவார். ඔබ ප්‍රශංසා කරන තැන ඌ ඒ அந்த එතුමා அந்த நன்றி පිළිගන්නවා. பலிகளை ඒ ஏற்றுக்கொள்வார், ස්තුති පූජාව පිළිගන්නවා. அந்த ஸ்தோத்திர பலிகளை ඒ ஏற்றுக்கொள்வார். ස්තුති පූජාව පිළිගන්නවා. ஆனா எங்கே சந்திப்பார்? කොයිද මුණ ගැහෙන්නේ? எங்கே சந்திப்பார்? කොයිද මුණ ගැහෙන්නේ? நீங்கள் தனிமையா இருக்கும்போது தான் சந்திப்பார். ඔබ තනියෙන් ඉන්නකොට තමයි මුණ ගැහෙන්නේ. ஹalleluya. හalleluya. பர்சனல் ஃபெல்லோஷிப். ඒ පෞද්ගලික ෆෙලෝෂිප් එක තුල இட்ஸ் லைக் எ ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற உறவு போல. ඒ භාර්යාව ස්වයං පුරුෂයා තියෙන ඒ සම්බන්ධකම වගේ. என் அன்புக்குரியவர்களே, ප්‍රේමණීයනි. நீங்கள் தனிமையிலே ஆண்டவரை சந்தித்த அனுபவம் உண்டா? තනියෙන් දෙවියන්වහන්සේ මුණ ගැහිච්ච අත්දැකීම් තිබෙනවද? ஒரு முறையாவது இயேசுவை பார்த்திருக்கிறீர்களா? එක වතාවක යේසුස් වහන්සේව දැකලා තිබෙනවද? எனக்கு அருமையான, நீங்க காணிக்க கொடுக்கலாம், சோத்திர பலிகள் ஏறெடுக்கலாம், மியூசிக் வாசிக்கலாம், ඔබ පඬුරු දෙන්න පුළුවන්, මියුසික් වාදනය කරන්න පුළුවන්, எல்லாம் පඬුරු செய்யலாம். හැමදේම කරන්න පුළුවන්. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே தனிமையான ஒரு ஜெப நேரம் தேவை. ඔබටත් දෙවියන් වහන්සේට තනියෙන් යාඥා කරන ඒ අත්දැකීම, சபையோடு கூடிய ஜெப நேரம் தேவை. සභාත්වක යාඥා කරන අත්දැකීම. அதற்கு தான் கர்த்தர் சர்ச்,
அனந்த ஞானத்தை சபையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ඒ තමයි සභාව තුළ ඒ ප්‍රඥාවේ ඒ ආත්මය ස්වාමීන් වහන්සේ දී තිබෙන්නේ. இன்றைக்கு அநேக අද விசுவாசிகளுக்கு බොහෝ ඇදලිවන්තයන් யூடியூப் தான் சர்ச். YouTube එක තමයි church එක. நான் படுத்துக்கொண்டே ஆராதிக்கிறேன். මම නිදාගෙනම නමස්කාර කරමි. நான் கிச்சன்ல கத்திரிக்காய் வெட்டிக்கொண்டே මම ஆராதிக்கிறேன். කුස්සියක එළවලු කපාගෙන මම නමස්කාර. இதோ கூகுள் பே காணிக்கை எங்க அனுப்புகிறேன்? පඳුරු කොයිද යවන්නේ? நான் இப்பொழுது கிரெடிட் கார்டு மூலமாக මම அனுப்புகிறேன். ක්‍රෙඩිට් කාඩ් තුලින් යවනවා. டெபிட் கார்டு மூலமாக ඩෙබිට් කාඩ් அனுப்புகிறேன். තුලින් යවනවා. நல்லது. හොඳයි. ஆசீர்வாதம் முழுமையுமாய் வர. ආශිර්වාදේ සම්පූර්ණ වෙන්නේ නැහැ. You must come to the altar. ඔබ එන්නට ඕනේ. பலிபீடத்துக்கு முன்பதாக நீ வர வேண்டும். පූජාසනයට ඔබ එන්නට ඕනේ. ஹalleluya. හalleluya. ஒருவர் சொன்னார். කෙනෙක් කිව්වා. ஒருவர் சொன்னார். කෙනෙක් කිව්වා. சகல சத்தியத்துக்குள்ளேயும் அபிஷேகம் நடத்தும். සෑම සත්‍යතාව තුළ ආලේපය සිදු කරන්න. நான் கீழெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். මම පල්ලෑවිල වාඩි වෙන්නේ නැහැ. அப்ப நான் சொன்னேன், මම කිව්වා. கல்யாணத்தை நீயே நடத்திக்கோ. එහෙනම් විවාහයත් ඔබම සිදු කරන්න. அந்த கல்லறைக்கு போகும்போது நீயே உனக்கு நீயே வாசிச்சுக்கோ. ඔබ සොහොනට යනකොට ඔබම කියවන්න. எதற்கு ஆண்டவர் பாஸ்டர் மேல வச்சிருக்கார்? මොනවටද පාස්ටර් කෙනෙක්ව තියලා තියෙන්නේ? எதற்கு அவரே ஒரு மத்தியஸ்தராய் வருகிறார்? එයාම මධ්‍යස්ථ කෙනෙක් ඉන්නේ. There should be some ordained sanctuary rules. அங்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டங்கள் இருக்கிறது. එයා කරපු සීමාවන් හැටියට සලස්මක් තිබෙනවා. மோசே முதலாவது அங்கு ஆடு மேய்க்கும் போது முள்செடியில சந்தித்த தேவன் ඒ මෝසෙස්තුමාව ඒ බැටළු ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு பகுதி வந்த பின்பு ඒ සම්මුඛ கிருபாசனத்திலே மட்டும்தான் சந்திப்பேன் என்று சொன்னார். ඒ කරුණාසනයට පමණයි දෙවියන්වහන්සේ මුණ ගැහෙන්නේ කියලා කිව්වා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. யாவே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்த நம்முடைய ஆண்டவர் ඒ යාවේ ਸਰව බල වූ දෙවිඳුන් இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඇර இனி யாரும் எங்கும் போக முடியாது. කාටත් කොහෙත් යන්න බෑ. இப்போ பாருங்க, திரும்ப சப்ஜெக்ட்டுக்கு முடிக்கிறேன். නැවත ඒ සත්‍යතාවය எனக்கு இன்னும் வெளிப்படவில்லை என்று சொன்னார் யோவான். මට තාම එළිදර වුණේ කිව්වා යෝවාන්. அவரை தூக்கி பத்மு தீவுல போட்டார். එයාව දැම්ම පද්ම තීවට. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. එළිදරව පළවෙනි පරිච්ඡේදය කියවලා බලන්න. சிறு பிள்ளையாக இருக்கும்போது இருந்த இயேசு வேற, කුඩා දරුවන් ලෙස හිටපු යේසුස් වහන්සේ වෙනස්. சிலுவையில தொங்கும் போது இருந்த இயேசு வேற, කුරුස දරාගත් යේසුස් වහන්සේ වෙනස්. உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய அந்த ஃபார்மேஷன் வேற. ඒ උත්තානෝ යේසුස් වහන්සේගේ ක්‍රමය වෙනஸ். பத்மு தீவிலே யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிற இயேசு வேற. නමුත් පද්ම තීව ඒ දූපතේදී යෝවාන්ට එළිදර වුණ යේසුස් වහන්සේ அதற்கு முன்பு இயேசுவுக்கு முடி உங்கள மாதிரி என்ன மாதிரி தான் இருந்துச்சு. යේසුස් වහන්සේට ප්‍රථමයෙන් අපි වගේ තමයි කොණ්ඩේ තිබුණේ. ஆனால் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல வரும் பொழுது அவருடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் அது அப்படியே வார்த்தையால் விவரிக்க முடியாததாக இருந்தது. නමුත් ඉස පතුල දක්වා වර්ණනා කරන්න බැරි තරම් යේසුස් වහන්සේගේ ශරීරයේ තිබුණා. இயேசுவோட நெஞ்சிலே ஒரு பொற்கவசம், உப்பாசின் கச்சை. ඒ යේසුස් වහන්සේගේ ලහේ ඊ타ත්ම රන්වන් වූ එකක් තිබුණා. யோவான் கதறுகிறார். යෝවාන් කෑ ගසනවා. நான் சிறு பிள்ளையில வாலிபத்துல பார்த்திருக்கிறேனே, அப்ப இயேசுவோட கண்ணு வேற மாதிரி இருந்துச்சா? මම කුඩා කාලේ යේසුස් වහන්සේ දැකලා තිබුණා. එයාගේ ඇස් அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது வேற மாதிரி இருந்துச்சா? උත්තාන වෙනකොට බැලුවා වෙන විදියට තිබුණා. இப்போ அவருடைய கண்ணை பார்க்க முடியலையே. දැන් ඇස් දෙක බලන්න බෑ. அது அக்கினியின் கண்கள். ඒ ගිනි ඇස්. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. 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 இப்பொழுது அவருடைய கையை பார்க்கிறார். ඒගේ හත බලනවා. தழும்புகள் நிறைந்த கை மட்டுமல்ல, ඒ කැලල් අත් පමණක් නොවේ. இப்பொழுது அவருடைய கையிலே சில கீஸ், திறவுகோல்கள் இருக்கு. සමහර යතුරු එයාගේ අතේ තිබෙනවා. அது என்ன ඒ திறவுகோல்? මොනවද යතුරු? அந்த 1:17 ரெவலேஷன் சாப்டர் 1:17 1:17 வாசித்து பாருங்க. එළිදරව් 1:17 பாதாளத்தின் திறவுகோலும் இப்பொழுது அவர் கையில் இருந்தது. පාතාලේ යතුරු පවා එයාගේ අතේ තිබෙනවා. ஹalleluya. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இப்போ இயேசுவோட கையில என்ன இருக்கிறது? යේසුස් වහන්සේගේ අතේ මොනවද තියෙන්නේ? வலது கையில பரதேசு, பரலோகத்தின் திறவுகோல். ස්වර්ගයේ යතුරු ටික තිබෙනවා. இடது கையில உங்களுக்கு புரியுறதுக்காக වම් අතේ තියෙනවා. பாதாளத்துக்கு சாவி இருக்கு. පාතාලේ යතුරු ටිකක් තිබෙනවා. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்து, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ බලලා பரலோகத்துக்கு வானா நீங்க வருவீங்க, ස්වර්ගයට එන්න කිව්වොත් එනවා. இல்ல நீ பாதாளத்துக்கு போனா நீங்க போயிருவீங்க. ඔබ පාතාලට යන්න කිව්වොත් ඔබ යනවා. அதனால தான் இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ආසද පොළොවේ සියලු ආධිපත්‍ය බලය මට දී තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இதை புரிந்து கொள்ளுங்க. ඔබ තේරුම් ගන්න මේක. இதை புரிந்து கொள்ளுங்க. මේක තේරුම් ගන්න. தேவன் உங்களை சந்திப்பது எதற்கு? එනාසේ මුණ ගැහෙන ඔබ. உங்களை கொண்டு ඔබ කරුණු කොටගෙන அநேகரை பாதாளத்திலிருந்து இழுத்து
பரலோகத்துக்கு கொண்டு ඕ අය පාතාලෙන් එළියට අරගෙන ස්වර්ගයට ගෙනියනවා. சமீபத்தில் සමීපයේදී ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம் வந்தார். දෙවියන් වහන්සේ දන්නේ නැති පවුලක් මුණ ගැහුණා. அவர்கள் பேர் பாண்டியம்மாள் சரவணன். පාණ්ඩියම්මා සරවණු. அவருக்கு ஹஸ்பண்டுக்கு வயசு 49, 49 ස්වයං පුරුෂයාට වයස. மனைவிக்கு வயசு 40. භාර්යාවට 40යි. திருமணமாகி 19 வருஷம் ஆகிவிட்டது. විවාහ වෙලා අවුරුදු 19ක් වුණා. அவர்களுக்கு குழந்தையே இல்லை. දරු සම්පතක් නැහැ. அவங்க நம்முடைய கூட்டத்துக்கு வந்தார். අපගේ රැස්වීමට ඒ ආවයි. வந்த உடனே பேய் ஆட ஆரம்பிச்சு. යක්ෂයා නටන්න පටන් ගත්තා. பிசாசு ஆடி ஓடுனது. යක්ෂයා නටන්න දුවන්න පටන් ගත්තා. உடனே ஞானஸ்தானம் எடுத்தார். බෞතිස්ම ගත්තා. நாங்கள் ஜெபித்து அனுப்பிவிட்டோம். අපි ආඥා කළ යවුවා. கர்த்தர் என்ன செய்தார் දෙවියන් தெரியுமா? වහන්සේ මොනවද කළේ? அவர்கள் கிருபாசனத்தண்டை முன்பதாக வந்தபடியினாலே ඒ කරුණාසනයට උන් කිට්ටු වුණ නිසා எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் කිසිම බෙහෙත් ඒත් නැතුව அவர்களுக்கு கற்பம் தரிக்க ஆண்டவர் உதவி ඔවුන්ට செய்தார். ගර්භාෂයේ කලලේ දරුවෙක් බිහි වුණා. ஹalleluya. හalleluya. they are very poor. அவங்க ஒரு ஏழை ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. එක දුප්පත් ගමක ඉපදුණු පවුලක්. குழந்தை உருவாகி திருமணம் முடிச்சு 19 வருஷம் கழிச்சு இப்ப குழந்தை பிறந்துட்டு. ඒ අවුරුදු 19 ඊට පස්සේ දරුවෙක් බිහි වෙනවා. ஆண்டவரை பார்த்து கேட்டேன். දෙවියන් වහන්සේගෙන් ඇහුවා මම. ரொம்ப நன்றி ஆண்டவரே. බොහොම ස්තුතියි. அவங்களுக்காக நீ செய்ததுக்காக நன்றி. ඒ අයට කරපු උදව්වට ස්තුතියි. ஆனா என் உள்ளம் இன்னும் திருப்தி அடையல. නමුත් මගේ හදවතේ තෘප්තිමත් இன்னும் நான் முகமுகமாக உம்முடைய அற்புதத்தை பார்க்க வேண்டும். මම තවත් ඔබගේ මූණට මූණ අස්කම් දකින්න. மோசையோடு பேசினீரே எங்களோடு பேசும். මෝසෙස්තුමා කතා කරාගේ අපිත් එක්ක කතා කරන්න. அப்படியா? එහෙමද? நான் இன்னும் ஒரு அதிசயத்தை செய்கிறேன். එන තවත් පුදුම දෙයක් කරන්න. அது என்ன? ඒ මොනවද? இவர் நீ போய் பார் என்று මේ சொன்னார். ගිහලා බලන්න කියලා කිව්වා. 19 வருஷம் கழித்து இவர்களுக்கு குழந்தை பிறந்ததனால் අවුරුදු 19ට පස්සේ බිහි වුණ නිසා ரெண்டு குடும்பத்தின் ரிலேஷன்ஸ் ඒ දෙපැත්ත சொந்தக்காரர்கள் ඒ නෑදෑ දෙපැත්තම பயந்து நடுங்கி බයෙන් වෙවුලමින් 147 பேர் 148ක් ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு சபையாக மாறிவிட்டார். ගැලවීම ලබලා සභාවක් ලෙස වෙනස් වෙලා තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நான் போய் அவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணவில்லை. මම යේසුස් වහන්සේ පිළිගන්න කියලා දේශනා කරේ නෑ. எங்க ஆலயத்துக்கு வா நான் கூப்பிடல. දේවස්ථානට එන්න කියලා කිව්වේ නෑ. அப்ப யார் அவர்களை இழுத்து வந்தது? කවුද ඒගොල්ලෝ ඇදලා ගන්න ආවේ? இந்த மிராக்கிள் பேபி ஒரு பேபியை பார்த்து அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார். මේ ඇයට සිදුනා ආස්කමේ දරුවව බලලා අප ඒ ඇයට ගැලවීම ලැබුවා. நீங்க தான் முன்குறிக்கப்பட்ட அந்த பாத்திரம். ඔබ තමයි ඔබව ඉස්සලා කරලා තිබෙන්නේ. நீதான் இயேசுவை சுமந்து கொண்டு தேசத்துக்குள்ள போகிற ඔබ பாத்திரம். තමයි පෙර නියම කරලා තියෙන්නේ. ඔබ යේසුස් වහන්සේ උසුලගෙන යන්න. உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிற அந்த இயேசுவின் சக்தி ඔබ තුලින් එළිදරව් වෙන යේසුස් වහන්සේගේ ශක්තිය அது அநேகரை சந்திக்கும். බොහෝ අයව මුණ ගැහෙනවා. அது அநேகரை බොහෝ சந்திக்கும். අයව මුණ ගැහෙනවා. ஒரு சமாரியா ஸ்திரீவை சந்தித்த தேவன் அந்த கிராமத்தையே சந்தித்தார். එක සමාරි ස්ත්‍රියක් මුණ ගැහුණු යේසුස් වහන්සේ මුළු ගමම ගැලවීම ලබට පැත්තුණා. எப்பொழுது කොහමද? කොයි වෙලේද? அவரை போல நாமும் மாற එතුමා වගේ අපි වෙනස් වෙනකොට முயற்சி எடுக்கும். උත්සාහ දරන්නට ඕනේ. ஹalleluya. හalleluya. அதுக்கு தான் உங்களை சந்திக்கிறேன். ඒකට තමයි බොහෝ මුණ ගැහෙන්නේ. அதுக்கு தான் உங்களை சந்திக்கிறேன். ඒකට තමයි බොහෝ මුණ ගැහෙන්නේ. அப்போஸ்தலர்கள் மீனவர்களாக இருந்தார்கள். ඒ ගෝලියෝ මාළු අල්ලන අය படிக்காதவர்களாக ඉගෙන இருந்தார்கள். ගන්න නැති අය වගේ හිටියා. ஆனால் இவர்கள் மூலமாக நடந்ததை கண்டு මේ අය තුලින් සිදු වුණ அந்த ආස්කම් දැක பரிசேயர் சதுசேயர் சொன்னார்கள், පරිසවරු සරිසවරු කිව්වා இவர்கள் பேசுகிற விதத்தையும் මේගොල්ලෝ කතා කරන ක්‍රමේ இவர்கள் மூலமா நடக்கிற அற்புதத்தையும் கண்டு මේ අය තුලින් එන ආස්කමක් දැකලා இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் மே என்பதை இயேசுவா- நாங்கள் அறிகிறோம் මේ என்று යේසුස් சொன்னார்கள். වහන්සේත් එක්ක හිටපු අය කියලා අපි දන්නවායි කියලා කිව්වා. கைகளை தட்டி கத்தரை சோதரிப்போமாக. දෙනාසල ස්තුති කරන්න. You are the living testimony. ඔබ ජීවමාන සාක්ෂි. நீங்கள் தான் அற்புத அடையாளங்க. ඔබ තමයි ආස්කම. ஏசாயா 8:18 சொல்லுகிறது, ஏசாயா 8:18 இஸ்ரவேலிலே இஸ்ரவேல் තුල நானும் கர்த்தர் எனக்கு உண்டு பண்ண பிள்ளைகளும் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். මා බිහි කරන දරුවන් ලකුණු සංකේතවත් ලෙස நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் சரியாக ඔබ இருப்பார்கள். හරියට හිටිය ඔබගේ දරුවා හරියට ඉන්නවා. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபித்தால் உங்கள் பிள்ளைகள் அரை மணி நேரம் ඔබ ஜெபிக்கிறவர்களாக පැයක් மாறுவார்கள். යාඥා කරන ඔබගේ දරුවෝ පැය භාගයක් හරි நீங்கள் 3 மணி நேரம் ஜெபித்தால் உங்களை பார்த்து உங்களை உண்டாகிற அந்த அபிஷேகம் உங்கள் பிள்ளைகளை 1 மணி நேரம் ஜெபிக்க ඔබ வைக்கும். පැය 3ක් යාඥා කරන ඔබ බලලා ඔබගේ දරුවෝ පැයක් යාඥා කරනවා. நீங்கள் ஒழுங்காக பைபிள் வாசித்தால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் வாசிக்க ඔබ ஆரம்பிப்பார்கள். හරියට පිළිවෙලට බයිබලේ කියවන ඔබගේ බල්ලා ඔබගේ දරුවෝ බයිබලේ කියවන. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் சாட்சிகளாக மாறினால் ඔබත් ඔබගේ දරුවෝ සාක්ෂිමත් වුණොත් உங்கள் எதிரிகள் சொல்வார்கள், ඔබගේ විරුද්ධකාරයන් කියයි கர்த்தரே தெய்வம். දෙවියන් වහන්සේ තමයි දෙවියන් அவர்கள் වහන්සේ. ஆராதிக்கிற இயேசு உண்மையுள்ளவர். ඒගොල්ලෝ නමස්කාර කරන යේසුස් වහන්සේ අවංකයි ඇත්තයි. ஹalleluya. හalleluya. அப்ப தேவன் එහෙනම් දෙවිඳුන් சில மோசேக்களை
සමාර මෝසෙස් තුමන්ව சில யோசுவாக்களை, සමාර යෝසුවාව சில தெபோராக்களை දෙබෝරාක් තමාරයි இந்த ஆலயத்தில் எழுப்ப வந்திருக்கு. මේ දේවස්ථානයේ නැකිටවන්න පැමිණ තිබෙනවා. Hallelujah. හalleluya Hallelujah. හalleluya சில சமாரியா ஸ்திரீகளை எழுப்ப வந்திருக்கு. සමාර ස්ත්‍රීන් සමාර නැකිටවන්න පැමිණ තිබෙනවා. சில பெபேக்களை எழுப்ப வந்திருக்கிறார். රෙබේකාව නැකිටවන්න පැමිණ சில තිබෙනවා. நர்கீஸ்களை எழுப்ப வந்திருக்கிறார். නැකිටවන්න පැමිණ තිබෙනවා. அது மட்டும் இல்லங்க, එපමණක් නොවේ. லூக்கா 8:2-3 வாசித்து பாருங்க. ලූකා 8:2-3 அங்கு வேதம் சொல்கிறது, ඒ වචනේ Luke කියනවා. chapter 8 verse 2 and 3, Luke 8:2-3 தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறவர். ඔවුන්ගේ වස්තුවෙන් සේවාව කළ තිබෙනවා. ஏரோதின் காரியக்காரனாகிய ஊசாவின் மனைவி ஊசாගේ என்று அங்கு பாரியாව. எழுதப்பட்டிருக்கிறது. ලියා තිබෙනවා. எல்லாம் ஊழியம் சொன்ன உடனே மைக்கை பிடிக்கணும், யூடியூப்ல பாடணும், 1 மில்லியன் 2 மில்லியன் லைக்ஸ் வரணும். வந்து யாருக்கு பிரயோஜனம்? කාටද ප්‍රයෝජනේ YouTube එකේ ඔබගේ සේවාව වර්ධනය වුණොත්? அதை விட நம்ம ஊர்ல ஒரு சின்ன டீ கடை, கொத்து புரோட்டா கடை போட்டிருக்கவர் சம்பாதிக்கிறார். සමහර ගමක ටී එකක් දාලා කොත්තු ගාන ඊට වඩා හොඳයි. ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிற அண்ணாச்சி சம்பாதிக்கிறார். සුපර් මාකට් කෙනෙක් ඊට වඩා අම්බ කරනවා. சிலருக்கு நினைப்பு யூடியூப்ல பிரபலமானாதான் ஊழியம் சிறப்பா இருக்கும். සමහර අය හිතනවා YouTube එකේ ප්‍රසිද්ධ වුණොත් තමයි. இயேசுவோடு சிநேகிதனா இல்லாம நீ எத்தனை யூடியூப்ல வந்தாலும் ஒரு சல்லி காசுக்கு அது பெறாது. ඔබ යේසුස් වහන්සේත් එක්ක මිත්‍රයෙක් නැතුව ඔබ YouTube එකෙන් අම්බ කරන කිසි සතයක් ප්‍රයෝජනයක් නැහැ. ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறவர்கள் தேவை. වස්තුවෙන් සේවය කරන අය අවශ්‍යයි. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. தங்கள் சொத்துக்களை நிலங்களை விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வந்து வைக்கிறவர்கள் தேவை. තමන්ගේ ඉඩම් කඩම් හැම දෙයක්ම විකුණලා ඒ ගෝලයන්ගේ පාමුල තැබුවා. ஆண்டவருக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சரியா செய்ய போறீங்க? ஆண்டவரே, நான் ஆஸ்திகளால் ஊழியம் செய்ய ஆயத்தம். දෙවියනි මගේ වස්තුව තුලින් සේවය කරන්න සූදානම්. கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். දෑතෝස්වල පෙන්වන්න බලන්න. ஹalleluya. හalleluya. எனக்கு 10 ப்ராப்பர்ட்டி 10 ஏக்கர் கொடுத்தா 1 ஏக்கர் கர்த்தருக்கு. අක්කර 10ක් තියෙනවා මම එක අක්කරයක් දෙනවා සභාවට. சத்தத்தையே காணோமே, சத்தத்தையே காணோமே. அதுக்கு கனடால இருந்து வருவாங்க, ඒ කැනඩාවෙ ඉඳලා එනවා. அதுக்கு ஜெர்மன்ல இருந்து ඒක வருவாங்க, ජර්මනි ඉඳලා එනවා. கொரியால இருந்து வருவாங்க. කොරියාවෙ ඉඳලා එනවා. அதெல்லாம் ஒரு காலம். ඒ කාලයක්. இனி உங்களுக்கு நீங்க தான். දැන් ඔබට ඔබයි. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இன்றைக்கு நாங்கள் வந்து தைரியமா அங்க ஊழியம் செய்யறோம்னு சொன்னா අපි ධෛර්ය මත සේවය කරනවා නම් எங்கள் ஆண்டவரும் விசுவாசிகளும் தான். අපි මේ දෙවියන් වහන්සේ අපේ ඇදහිලිවන්තයන්. போங்க பாஸ்டர், போய் යන්න. ஊழியத்தை செஞ்சுட்டு வா. සේවය කරලා එන්න. எத்தனை லட்சம் வேண்டும்? ලක්ෂ කීයක් ඕනේද? நாங்க தர்றோம். අපි දෙන්නම්. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் இன்றைக்கு அப்படி இருக்க මේ போறீங்க? දෙනෙක් ඒ වගේ ඉන්න යනවද? எத்தனை பேர் இன்றைக்கு உங்களுடைய தலைமை போதருடைய கையை அப்படி வலுப்படுத்த අපගේ போறீங்க? දේවදාසයව ශක්තිමත් කරන්න කී දෙනෙක්? எத்தனை பேர் நீங்க எங்க இந்தியாவுக்கு வந்து குருசை நடத்த போறீங்க? ඔබ ඇවිල්ලා ඉන්දියාවට ඇවිල්ලා කුසෙට් පවත්තන්න යනවද? என்ன சத்தத்தை காணமே? ஹalleluya சத்தே, வர மாட்டேங்குது. ஹalleluya. எங்க பாடே பெரும்பாடா இருக்கு. අපේ අමාරුකම් වැඩි දැන්. இல்லங்க, නැහැ. நம்ம பாடு பரவாயில்ல. අපගේ අමාරුකම් කමක් නැහැ. அன்றைக்கு என்ன இருந்தது? எலியாவுக்கு என்ன இருந்தது? එදා එළියට මොනවද තිබුණේ? அப்போஸ்தலர்களுக்கு என்ன இருந்தது? ගෝලයන්ට මොනවද තිබුණේ? ஒன்றும் கிடையாது. කිසි දෙයක් නැහැ. ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தை, දෙනස්සගේ වචනය. வசனம் වචනය தானா நடக்கும். ඉබේ සිදුවේ. ஹalleluya சொல்லு. හalleluya කියන්නේ. ஹalleluya சொல்லு. හalleluya කියන්නේ. ஹalleluya. හalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? කී දෙනෙක් සූදානම්ද? எத்தனை பேர் ஆயத்தம்? කී දෙනෙක් සූදානම්ද? ஆமென். ආමෙන්. ஒரு லிவிங் டெஸ்டிமனி சொல்லி முடிக்கிறேன். මගේ සාක්ෂිය කියලා අවසන් කරන්න. எனக்கு அருமையானவர்களே, லாஸ்ட் டைம் ஒரு குருசேட் நடத்த சொன்னார். අන්තිම දවස් කුසෙට් එකක් පවත්වන්න කිව්වා. நடத்தணும். සිදු කළා. கடைசி கொஞ்சம் ஷார்ட் பட்ஜெட். අන්තිමේ ෂෝට් බජට් එකේ அந்த සිදු. நடத்துறவங்களுக்கு தான் தெரியும், என்ன සිදු කරපු அந்த අය லீடர்ஸ் තමයි. தான் தெரியும். அந்த நேரம் பாருங்க, நான் டென்ஷன்ல இங்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். මම ඒ වෙලාවේ ගියාන් වෙලාවෙදී ஒரு ஏழை அம்மா, දුප්පත් අම්මා කෙනෙක්. ஒரு கோணி பை சாக்கு, சின்ன சாக்கு, ඒ පොඩි ගෝණි සාක් அழுக்கான சாக்கு, ඊටාම කිලුටු ගෝණියක්. நல்ல Dress கிடையாது. ලස්සන ඇඳුමක් නොවේ. என்னை வந்து பாக்குறாங்க, பாஸ்டர் ஐ வாண்ட் உங்ககிட்ட பேசணும். මට කතා කරන්න ඕනේ කිව්වා. சொன்னேன், அம்மா கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன், அக்காட்ட போய் பேசுங்க. මම පොඩක් කාර්ය බවල පොඩක් තව කෙනෙක් போனாங்க, ගියා. திரும்ப வந்தாங்க, නැවත ආවා. உங்ககிட்ட தான் பேச. ඔබත් එක්ක තමයි කතා කරන්න ඕනේ. சொன்னேன், அம்மா டென்ஷனா இருக்கு, ஊழியக்காரலாம் அனுப்புறேன், சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். ஒண்ணு இல்ல, කිසි දෙයක් නැහැ. போன வாரம் வந்தேன்ல, ගිය සුමානේ මං ආව නේද? நீங்க சொன்னீங்கல்ல, ඔබ කිව්වා නේද? உங்க மூலமா இயேசு பேசினார்ல, ඔබ තුලින් යේසුස් වහන්සේ කතා அது போலவே எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ලොකු ආශිර්වාදයක් ස්වාමීන් වහන්සේ දුන්නා. நேற்று நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், මම යාඥා කරන් හිටියා. இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා என் மகன் ரொம்ப டென்ஷன்ல මගේ இருக்கான், පුතා ටෙන්ෂන් එකකින් இத போய் குடுன்னு මේක சொன்னார். දෙන්න කියලා කිව්වා. அதனால காணிக்க கொடுக்க வந்தேன். පඳුරු දෙන්නට ආවා. பார்த்தால் 2 பண்டல், බණ්ඩල් දෙකක්. அந்த
அழுக்கு பைக்குழுந்து எடுத்தாங்க. ඉතා කිලුටු ඒකින් ගත්තේ. அது இந்திய பணம் 1,00,000 ரூபாய். ඉන්දියා මුදල් 1,00,000ක්. உங்கள் பணத்திற்கு சுமார் 3,500,000 ரூபாய். ලක්ෂ 3යි කාලක් විතර වෙනවා අපේ මුදලට. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. පුදුම වුණා. நான் பார்த்தேன் මම බැලුවා. அங்க வந்திருக்கிற crowdல நிறைய மில்லியனர்ஸ்லாம் இருக்கிறான். ගොඩාක් ක්‍රවුඩ් එක ඒ විදිහට තමයි ඉන්නේ. அங்க வந்த விசுவாசிகளுக்குள்ள அநேகர் பணக்காரர்கள். ඇදහිල්ලුවන්තයන් බොහෝ ධනවත් අය. அவ்வளவு பேரும் கிரெடிட் கார்டு தான் வச்சிருந்தாங்க. ඒගොල්ලෝ හැමෝම ක්‍රෙඩිට් කාඩ් තියන්. டெபிட் கார்டு தான் வச்சிருந்தாங்க. ඩෙබිට් කාඩ් තියන් හිටියා. இந்த ஒரு அம்மா தான் லிக்விட் கேஷ் வச்சிருந்தாங்க. මෙයා තමයි ලික්විඩ් කෑෂ් තියාගෙන හිටියේ. ஹalleluya. හalleluya. திடீரென்று உலக யுத்தம் ஆரம்பித்து ලෝක යුද්ධයේ පටන් අරගෙන இன்டர்நெட்லாம் வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க. ඉන්ටර්නෙට් එකක්වත් වැඩ කරේ නැත්තම් பேங்க் எல்லாம் ஜாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. බෑන්ක් හැම දෙයක්ම වැඩ කරේ නැත්තම් என்ன செய்வீங்க? මොනවද කරන්නේ? ஜெர்மன்ல இருந்து வருமா? ජර්මන් එකේ ඉඳලා ඊද? கனடால இருந்து வருமா? කැනඩා ඉඳලා ඊද? கொரியால இருந்து வருமா? කොරියා ඉඳලා ඊද? இல்ல. නෑ. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், අද ස්වාමීන් වහන්සේ இனி உங்க ஒவ்வொருத்தரோட வீட்டிலும் பண்டல் இருக்கும். ඔබගේ හැම නිවසේක பண்டல் බණ්ඩලයක් இருக்கும். இப்படி காட்டுங்க கையை. பண்டல். ஹalleluya. bunch of notes. ஹalleluya சொல்லுங்களேன். உங்க ஊர்ல பெரிய நோட் இது 5,000 ஆறு, அதான் பெருசு. ஓகே, இனி பூரா 5,000 rupees கட்டு. ஹalleluya சொல்லுங்க. 5000 බණ්ඩලයක්. ஆமா, பைபிளை தூக்கிட்டு வரும்போதே நீங்க உள்ள வச்சு கொண்டு வந்துறணும். බයිබලේ එනකොට අරගෙන ඉන්න පුළුවන් බණ්ඩල. நீங்க நினைக்கிறீங்க இது என்ன ஏதோ சொல்றாரு, பைத்தியக்கார மாதிரி பேசுறாரு. ඒක පිස්සෙක් වගේ කතා කරනවා. இதுதான் நடக்க போகிறது. මේක තමයි වෙන්න යන්නේ. இதுதான் நடக்க මේක போகிறது. තමයි වෙන්න යන්නේ. நீங்க பேங்க்ல நிறைய வைக்காதீங்க. ඔබ බෑන්ක් එකේ මාත්‍රම් තියන්න එපා. திடீர்னு திவால்னு சொல்லிடுவாங்க. திடீர்னு பேங்க் எல்லாம் மூடின்னு බෑන්ක් சொல்லிடுவாங்க. වහලා දාලා කියලා කියයි. திடீர் நெருக்கங்கள் வரும். ඊට අමාරුකම් එයි. ஆனா விசுவாசி கையில மட்டும் பண்டல் பண்டலா இருக்கும். ඇදහිලිවන්තයන් ඇතේ බණ්ඩල් බණ්ඩල් ஏனென்றால் நீ அந்த ஐஸ்வர்ய சம்மனருடைய பிள்ளை. ඔබ ඒ ධනවත් එයාගේ දරුවෙක්. ஹalleluya. හalleluya. நீதான் சுதந்திரவாளி. ඔබ තමයි ඒ නිදාසේ දරුවා. நீதான் ඔබ තමයි கிருபாசனத்தண்டை முன்பு நின்று இயேசுவோடு பேசுகிறான். ඒ කරුණාසනේ ඉඳලා යේසුස් වහන්සේත් එක්ක කතා කරන්න පුළුවන්. என்னுடையதெல்லாம் அவருடையது, මාගේ අයිති දේ එයාගේත් අයිති. அவருடையதெல்லாம் உங்களுடைய. එයාගේ දේවල් ඔබගේ. நீங்கள் அவரோடு பாடுபட்டது ඔබ உண்மையானால் එයත් එක්ක දුක් විඳිනා ඇත්තනම් அவரோடு எழுந்திருப்பீர்கள். එයත් එක්කම නැගිටින්දී ඔබ. எழுந்திருத்தால் மட்டும் போதுமா? නැගිටිට ඇතිද? அடுத்த வசனம் ඊළඟ சொல்கிறது, වචනේ කියනවා. அவரோடு கூட ஆளுகை එයත් செய்வீர்கள். එක්ක ඔබ පාලනය කරනවා. ஹalleluya. හalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காலவெளியில ஆயத்தம்? කී දෙනෙක් ඔබ සූදානම්ද? இந்த காலவெளியில எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற ආලේ ஆயத்தம்? පිළබා ගන්න කී දෙනෙක් සූදානම්ද? இந்த காலவெளியில எத்தனை பேர் கீதனை. நீங்கள் மோசேயை போல எழும்ப ஆயத்தம்? මෝසෙස් වගේ නැගිටින්න සූදානම්. ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல எழும்ப ஆயத்தம்? ස්කිල්ලා ප්‍රිස්කිල්ලා වගේ නැගිටින්න. பர்னபாவாக எழும்ப ஆயத்தம்? බර්නබා වගේ නැගිටින්න. எத்தனை பேர்? කී දෙනෙක්ද? Are you ready to receive the anointment? මම ආලේ පෙදෙන්න සූදානම්. அப்படி எழுந்து நிற்போம். නැගිට සිටිමු. தேவன் உங்களை சந்திக்கிறார். දෙනා සුබ මුණ ගැහෙනවා.